இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல தன்னோட கார்டியன் உயிரை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோயின் யாரு என்னன்னே தெரியாத ஒரு பெரிய பணக்கார பிசினஸ் மேனை விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. வரவேற்பு அலங்காரம் டெக்கரேஷன்லாம் பார்க்க பிரமாதமா இருக்கு. பட் கல்யாண மாப்பிள்ளைய காணோம், எங்க அவருன்னு ஹீரோயின் கேட்க, இதோ கொஞ்ச நேரத்துல வந்துருவான்னு தாத்தா சொல்லும் போது அவரோட பிஏ, பாஸ் ஒரு பெரிய பிரச்சனை, உங்க பேரன் அதான் கல்யாண மாப்பிள்ள கல்யாணத்துல விருப்பம் இல்லாம எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டாருன்னு சொல்லவும் தாத்தா ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாரு. அதுவே இங்க நம்ம கல்யாண மாப்பிள்ள அதாவது நம்ம ஹீரோ விருப்பம் இல்லாம பாதியிலேயே ஓடி வந்துட்டதுனால, பாஸ் அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப பாவமா இருக்குன்னு பிஏ சொல்ல, வேணும்னா நீயே கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஹீரோ சொல்லவும், சாரி பாஸ் மன்னிச்சிடுங்க, நீங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த உங்க சீனியரோட பொண்ணை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி ஃபைல தரவும் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நம்ம ஹீரோயினை பத்தின இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள இந்த பொண்ணு எங்க இருக்காங்கிற லொகேஷன் எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு, மை டியர் ஸ்குவாட் லீடர், உங்ககிட்ட இருந்து நான் நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு நன்றி கடனா, என்னைக்குமே நான் கொடுத்த வாக்கை கைவிட மாட்டேன். இதுக்கப்புறம் உங்க பொண்ணை பத்திரமா பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்புன்னு வாக்கு கொடுக்குறாரு. ஆக்சுவலா அந்த ஸ்குவாட் லீடர் தான் நம்ம ஹீரோயினோட அப்பா. ஆனா இப்ப அவர் இறந்து போயிட்டாரு. இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம தன்னோட பேரன் ஓடி போயிட்டாங்கிறத மறைக்கிறதுக்காக தாத்தா ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த மேரேஜ் சர்டிபிகேட்டை ஹீரோயின் கிட்ட கொடுத்து, என்னோட பேரன் சும்மா உன்னை கலாய்க்க பாக்குறான், நீ எதுக்காகவும் பயப்படாத, நான் எப்போதுமே உனக்கு துணையா இருப்பேன், எல்லாத்துக்கும் தைரியமாறுன்னு ஆறுதல் சொல்றாரு. இதெல்லாம் யாருக்கு முக்கியம், எனக்கு பேசினபடி காசு வந்தா போதும்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது, சொன்ன வேலையை ஒழுங்கா செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு காசு வேணும்னா உடனே நான் சொன்ன வேலையை முடின்னு யாரோ கால் பண்ணி திட்டவும் ஹீரோயின் கிளம்பி போறாங்க. அங்க ஒருத்தன் ஒரு பொண்ணு கூட பயங்கரமா கடலை போட்டுட்டு இருக்கவும், ஹனி என்னை விட்டுட்டு இவ கூட பேச உங்களுக்கு எப்படி மனசு வந்தது, கூப்பிட்டு நானுமே வந்திருப்பேன்ல, ஐ மிஸ் யூ சோ மச்னு கேட்க, யார் இந்த பொண்ணுன்னு அந்த பொண்ணு கேட்கவும், எனக்கு இவ யாருன்னே தெரியாதுன்னு அந்த பையன் சொல்றான். என்ன ஹனி, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறதா முடிவு பண்ணியிருந்தோமே, பிளஸ் இப்ப நான் உங்களால பிரெக்னென்ட் ஆகிட்டேன்னு சொல்ல அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல. அடப்பாவி, ஏற்கனவே ஒரு பொண்ணை பிரெக்னென்ட் ஆக்கிட்டு தான் நீ என்கிட்ட வந்திருக்கியா, இதுக்கப்புறம் என் முகத்துல முடிக்காத, அப்புறம் நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு திட்டிட்டு அந்த பொண்ணு போயிடுறா. ஏய் யாரு நீ, ஏன் இப்படி தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கன்னு அவன் கேட்க, சாரி சார், நான் வேற ஒருத்தன் நினைச்சிட்டு உங்ககிட்ட பேசிட்டேன், நான் தேடி வந்த ஆளு நீங்கள்ல, பாய்ன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பவும், நான் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு அந்த பணக்கார பொண்ணை உஷார் பண்ணி வச்சிருந்தேன், ஆனா நீ ஒரு பொய்ய சொல்லி அவளை ஒரு செகண்ட்லயே அனுப்பி விட்டுட்டீல, இதுக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவன் அடிக்க கை வாங்கும் போது கரெக்டா அங்க வந்துடுற நம்ம ஹீரோ தடுத்து ஹீரோயினை காப்பாத்திடுறாரு. உங்க உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார், பட் இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நாம டைம் இருந்தா அப்புறம் மீட் பண்ணலான்னு ஹீரோயின் எஸ்கேப் ஆக பாக்குறா. நீ நிஜமாவே இந்த பையனால பிரெக்னென்ட் ஆகிட்டியான்னு ஹீரோ கேட்க, ஐயா அதெல்லாம் இல்ல, அவன் நிறைய பொண்ணுங்களை இந்த மாதிரி ஏமாத்திருக்கான், ஸோ அதுல பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு இதுக்கப்புறம் யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக காசு கொடுத்து என்ன ஹையர் பண்ணா, ஸோ நானுமே எனக்கு கொடுத்த வேலையை கச்சிதமா முடிச்சிட்டேன்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. உன்னோட பேரு சூமியன், உன்னோட அம்மா அப்பா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க, நீ இப்ப 20 வருஷமா தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்க கரெக்டானு ஹீரோ கேட்க, நீ யாரு, எதுக்காக என்ன ஸ்டாக் பண்ணிட்டு இருக்க, ஒருவேளை உனக்கு என் மேல பயங்கரமான க்ரஷ் இருக்கும்னு ஹீரோயின் கேக்குறா. ஆளையும் மூஞ்சையும் பாரு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, உன்னோட அப்பா என் சீனியர், ஸோ அவருக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்காக தான் நான் இப்ப உன்னை தேடி வந்திருக்கேன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. என்னோட அப்பா இறந்து போய் பல வருஷம் ஆகுது, பட் உன்னை பார்த்தா 30 வயசு அங்கிள் மாதிரி இருக்கீங்க, உங்க 2 பேருக்கு நடுவில் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் உருவாச்சுன்னு ஹீரோயின் கேட்க, இப்போ அதெல்லாம் பற்றி பேச நேரம் இல்லை, நான் உன்னை பாதுகாக்கணும், உடனே கிளம்பி என் கூட வான்னு ஹீரோ கூப்பிடுறாரு. எனக்கு பணம் தருவீங்களான்னு ஹீரோயின் கேட்க, அதுக்கு என்ன, உனக்கு எவ்வளோ வேணுமோ அதை தந்துட்டா போச்சுன்னு ஹீரோ சொல்லவும், அப்பா நம்ம கார்டியன் மதரை காப்பாத்துறதுக்கான பணம் நமக்கு கிடைச்சிருங்கிற நம்பிக்கையில் ஹீரோயினுமே போகிறாங்க. வாவ் மிஸ்டர் கு, உங்க வீடு பார்க்கவே செம்ம சூப்பரா இருக்குன்னு ஹீரோயின் சொல்ல, இது என்னோட ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, இதே மாதிரி எனக்கு இன்னும் நிறைய இருக்குன்னு நம்ம ஆளு கெத்து காட்டுறாரு. அப்போ நான் நினைச்ச மாதிரி நீங்க ஒரு பெரிய பணக்காரரு அப்படிதானே, அதுக்கு என்ன இப்ப, எதுவா இருந்தாலும் டைரக்டா சொல்லுன்னு ஹீரோ கேட்க, பொதுவா என்ன மாதிரியான அழகான கியூட்டான இன்னசென்டான பொண்ணுங்களா உங்களை மாதிரி பணக்காரங்க கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்ப்போன்னு ஹீரோயின் சொல்றா. என்ன வாழ்ந்தாலும் கேளுன்னு ஹீரோ சொல்லவும், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு ஹீரோயின் சொல்றதுனால உடனே நம்ம ஆளு தன்னோட கார்டை கொடுத்து இதுல $1 மில்லியன் இருக்குன்னு சொல்ல, ஆத்தாடியாத்தோ நம்ம ஜஸ்ட் 10,000 தானே கேட்டோம், ஸோ இதுல நமக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் இல்ல, காட் மதர் அப்புறம் நம்ம ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற மற்ற பசங்க கேட்டுக்கிட்ட எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுத்துடலான்னு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கப்புறம் நான் உங்களை என்னோட அங்கிளா ஏத்துக்கிறேன், ஸோ நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய ரெடியா இருக்கேன்னு ஹீரோயின் ஒத்துக்கிறாங்க. ரொம்ப நல்லது, அதே நேரம் என்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டுமே இருக்கு, நாளையிலேருந்து நீ என் கூட ஆஃபீஸ்க்கு வர முடியுமா, ஒரு எம்ப்ளாயியா சேர்ந்துக்க முடியுமான்னு ஹீரோ கேட்குறாரு. சாரி, நான் இன்னும் காலேஜ் கூட கம்ப்ளீட் பண்ணல, ஸோ எதை வச்சு எனக்கு நீங்க வேலை தர போறீங்க, கண்டிப்பா என்னால் எதையும் சாதிக்க முடியாதுன்னு ஹீரோயின் சொல்றா.
அப்படி உனக்கு வர விருப்பம் இல்லைனா இதுக்கப்புறம் நான் உனக்கு பணம் தர மாட்டேன்னு ஹீரோ கார்டை திரும்ப வாங்கிக்கிறாரு. நான் ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன்னுலாம் சொல்லல, கொஞ்சம் டைம் கேட்டேன் அவ்வளவுதான். நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, ஸோ நான் நாளை மறுநாள்ல இருந்து வரேன்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோ ஒத்துக்கிறாரு. மிஸ்டர் அங்கிள் நீங்க நிஜமாவே செம்ம சூப்பர்னு ஹீரோயின் பாராட்டவும், வாவ் இந்த பொண்ணு ரொம்பவே கியூட்டா இருக்கான்னு ஹீரோ சைட் அடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போன இடத்துல நம்ம ஹீரோயின் ஒரு ஷாப்பிங் மால்ல இருந்து கையில நிறையவே பொருட்கள் வாங்கிட்டு எங்கேயோ போறதை பார்த்துட்டு என்னவா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபாலோ பண்றாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் 20 வருஷமா ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்துருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் அவங்க ஆசைப்பட்டு கேட்ட ஒரு சில பொருட்களை தான் வாங்கி எடுத்துகிட்டு போய் கொடுக்கவும் குழந்தைங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு ஹீரோ டோருக்கு பின்னால் இருக்கிறத சொல்லிடுறாங்க. எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக பேசலாம்ல, எதுக்கு இப்படி என்னை ஃபாலோ பண்ணி மறைஞ்சிருந்து பார்க்குறீங்கன்னு ஹீரோயின் கேட்க, நான் ஒரு முக்கியமான வேலைக்காக வந்தேன், அப்போ தான் உன்னை பார்த்தேன். உண்மையை சொல்லணும்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஃபாலோ பண்ணி வந்தேன்னு ஹீரோ பிளேட்டை மாட்டிடுறாரு. தென் நம்ம ஹீரோயினுமே என்னோட பேரண்ட்ஸ் இறந்து போனதுக்கப்புறம் நான் 20 வருஷமாக இந்த ஆர்ஃபனேஜில் தான் வளர்றேன். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு சிப்ளிங்ஸ் மாதிரி, நாங்கள் எல்லாரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு சொல்ல, நிஜமாவே இந்த பொண்ணு அவங்க அப்பா மாதிரி ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக இருக்கா. ஸோ இவளுக்கு நாம கார்டியனாக இருக்கிறதுல எந்த தப்புமே இல்லைன்னு ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படும் போது தான் அந்த ஆர்ஃபனேஜோட கார்டியன் மேடமுமே வராங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆச்சுல, ஸோ அவங்க ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோ தான் போலன்னு நினச்சிக்கிட்டு, பரவாயில்ல இவர் பார்க்க ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்காரு, அதே நேரம் பணக்காரராக இருக்காரு, ஸோ நீ கண்டிப்பாக லைஃப்பில் செட்டில் ஆகியிருப்பேன்னு நான் நம்புறேன்னு சந்தோஷப்படவும், எங்க அன்னைக்கு கல்யாண மாப்பிள்ள விருப்பம் இல்லாமல் ஓடி போயிட்டாங்கிற விஷயத்த சொன்னால் கார்டியன் மேடம்க்கு ஏதாவது ஆகிருமோங்கிற பயத்தில், ஆமாம் இவர் தான் என்னோட ஹஸ்பண்டுன்னு ஹீரோயின் போய் சொல்லிடுறா. ஏதோ ஒரு முக்கியமான ரீசனுக்காக தான் இப்படி சமாளிக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவுமே ஆமான்னு சொல்லிடுறாரு. பட் இவங்க 2 பேரும் உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறது இவங்களுக்கே தெரியாது. கார்டியன் மேடம், இத்தனை வருஷமா நீங்க என்ன ரொம்பவே பத்திரமா பாசமா பாத்துக்கிட்டதுக்காக என்னோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காருன்னு சொல்லி ஹீரோ தனக்கு கொடுத்த அந்த 1 மில்லியனுக்கான கார்டை தரா. ஆனா அவங்க வாங்கிக்க தயங்குறாங்க. ப்ளீஸ் மேடம் எடுத்துக்கங்க, இதை வச்சு குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுங்க, தேவைப்பட்டா என்கிட்ட இன்னும் கூட கேளுங்கன்னு ஹீரோ சொல்ல, மிஸ்டர் கு நிஜமாவே உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு, நாங்க எல்லாருமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம், வாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலான்னு மேடம் இன்வைட் பண்றாங்க. என்ன காரணத்துக்காக நீ மேடம் கிட்ட போய் சொன்ன? அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க, உண்மை தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா வருத்தப்படுவாங்கன்னு சொல்லவும், அப்போ என்னோட இடத்துல வேற யார் இருந்தாலும் நீ அவங்கள உன்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லியிருப்பியான்னு கேட்க, ஆமான்னு ஹீரோயின் ஒத்துக்கிறா. நம்ம ஆளு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே, ஓகே உனக்கு நிஜமாவே மேரேஜ் ஆகிடுச்சா, உனக்கும் உன்னோட ஹஸ்பண்டுக்கு நடுவுல ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லு, நான் பேசி தீர்த்து வைக்கிறேன்னு ஹீரோ கேட்கிறாரு. நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறது எனக்கே தெரியாது, இதுல இவருக்கு வேற இன்ட்ரோ பண்ணி வைக்கணுமாமே, நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லி இப்போ எங்க 2 பேருக்கு நடுவில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ ஓரளவுக்கு கிளியர் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் சமாளிச்சிடுறா. தென் 2 நாளைக்கு அப்புறம் சொன்ன மாதிரி ஹீரோ கூட சேர்ந்து ஆஃபீஸ்க்கு போறா. அங்க அட்மாஸ்பியர் பார்க்க ரொம்ப வார்ம் அண்ட் கோசியா எலகண்டா இருக்கிறதுனால செம்ம எக்ஸைட் ஆகி சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சிடுறா. எங்க பாஸ் நிஜமாவே ரொம்ப ரொம்ப நல்லவர், இந்த ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற எல்லாரையும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் எங்க பிராண்ட் இந்த நாட்டிலேயே நம்பர் 1 பெர்ஃப்யூம் கம்பெனியா இருக்கும். முக்கியமா எங்க ஆஃபீஸ்ல கிளீனிங் வேலை பார்க்குறவங்க கூட ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் சேலரி வாங்குறாங்கன்னு பிஏ சொல்ல, இதெல்லாம் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசு உள்ள சிஇஓ கிட்ட வேலை பார்க்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு ஹீரோயின் ஐஸ் வைக்கிறா. ரொம்ப சந்தோஷப்படாத, நான் உனக்கு கொடுத்த $1 மில்லியன் இந்த சேலரியிலேருந்து கழிச்சுப்பேன்னு ஹீரோ சொல்றான். பரவாயில்ல, காலேஜ் முடிக்காத நமக்கு வேலை போட்டு கொடுத்தது மட்டும் இல்லாமல் நிறையவே காசும் கொடுத்துட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் நாம பெரிய பணக்காரியாகி நம்மளை நம்பி இருக்கிற ஆர்ஃபனேஜ் பசங்களுக்கும் கார்டியனுக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டராக இருக்கலான்னு ஹீரோயின் சந்தோஷப்படுறா. என்னமோ நேற்று எனக்கு உன்கிட்ட வேலை பார்க்க விருப்பமே இல்லை அப்படி இப்படின்னு பேசினேன், இப்போ என்ன பல்லிழிச்சிட்டு வந்துட்டேன்னு ஹீரோ கேட்க, அங்கிள் மாற்றம் ஒன்று தான் மாறாதது, என்னோட வாழ்க்கையில சில மாற்றங்கள் தேவைப்பட்டுச்சு, அதனால தான் எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்க பழகிக்கிட்டேன்னு ஹீரோயின் சீன் போடுறா. சரி என் கூட ஆஃபீஸ்க்கு வான்னு சொல்லி லேபுக்கு அழைச்சிட்டு போறாரு. அங்க நிறைய ஃப்ளேவர்ல இருக்கிற பெர்ஃப்யூம்ஸை பார்த்து ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. அடுத்த மாசம் நாம புதுசா லான்ச் பண்ண வேண்டிய பெர்ஃப்யூமுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னு ஹீரோ கேட்க, சாரி மிஸ்டர் கு, நாங்களுமே ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், பட் எங்களால் அந்த பெர்ஃப்யூமை க்ரியேட் பண்ண முடியல, அதுக்கு சன்ஷைனுங்கிற ஒரு ஃப்ளேவர் தேவைப்படுது, அது ரொம்பவே ரேருங்கிறதுனால தேடி கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குன்னு எம்ப்ளாயீஸ் சொல்கிறாங்க. அதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, வேற ஒரு சில அரோமாஸ் எல்லாம் இன்ஃபியூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சன்ஷைன் ஃப்ளேவர் கிடைக்கும்னு ஹீரோயின் சொல்ல, சும்மா வேடிக்கை பார்க்க வந்த உனக்கெல்லாம் பெர்ஃப்யூம் கிரியேட் பண்ணுறதை பற்றி என்ன தெரியும், ஒழுங்கா இங்கே இருந்து ஓடி போயிரு, இல்லை செக்யூரிட்டி கார்ட்ஸை வச்சு அடித்து துரத்திடுவேன்னு நிம்மி மிரட்டுறா. ஹீரோயின் நான் அப்பாயிண்ட் பண்ண எம்ப்ளாயி, ஸோ இதுக்கப்புறம் யாரும் அவ்வளோ தப்பாக பேசக்கூடாதுன்னு சொல்ல, இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்னா அப்போ ஹீரோயின் யாராக இருப்பாங்கன்னு புரியாமல் இந்த நிம்மி ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா.
அப்போ உனக்கு இந்த பெர்ஃப்யூம் கிரியேட் பண்றத பத்தி ஏற்கனவே தெரியுமான்னு ஹீரோ கேட்க, எனக்கு பெருசா இதுல நாலேஜ் இல்ல, பட் எனக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ், இந்த மோப்ப சக்தி அதிகமா இருக்கு. ஸோ நான் ரொம்ப ஈஸியா ஒரு பெர்ஃப்யூமை ஸ்மெல் பண்ணியே அதுல இருக்கிற கீ இன்கிரீடியன்ஸ் என்னங்கிறத கரெக்டா சொல்லிடுவேன்னு ஹீரோயின் சொல்லவும் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுற நம்ம ஹீரோ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சாம்பிள் எடுத்து கொடுத்து இதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் பத்தி சொல்லுன்னு கேட்கிறாரு. ஹீரோயினுமே ஸ்மெல் பண்ணிட்டு இதுல இந்த இன்கிரீடியன்ஸ் இத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு, அது அத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னு கரெக்டா சொல்லிடவும் மோப்ப சக்தியை பார்த்து அதிர்ச்சி ஆகிடுற நம்ம ஹீரோ. அப்போ உன்னால அந்த சன்ஷைன் ஃபிளேவரை கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்க, என்னால எதையும் உறுதியா சொல்ல முடியாது, பட் அந்த பெர்ஃப்யூமுக்கான பேஸ் இன்கிரீடியன்ஸை தேடி கண்டுபிடிக்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஹீரோயின் சொல்லிடுறான். அப்போ இன்னையிலேருந்து நீ தான் எங்க கம்பெனியோட சீஃப் பெர்ஃப்யூம் மேக்கர். முக்கியமா இதுக்கப்புறம் இந்த லேபே உன்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்க போகுதுங்கிறதுனால நெக்ஸ்ட் மந்த் நாம லான்ச் பண்ண வேண்டிய பெர்ஃப்யூமுக்கான எல்லா பொறுப்பையும் நீ ஏத்துக்கோ. இதுக்காக நான் உனக்கு ஒரு வருஷத்துக்கு $10 மில்லியன் சேலரி தர ரெடியா இருக்கேன்னு ஹீரோ சொல்ல, இது ஒன்னு போதும் அங்கிள் எனக்கு, இதுக்கப்புறம் நீங்க என்னோட ஹார்ட் ஒர்க்கை பார்க்க போறீங்கன்னு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறா. ஆனா மிஸ்டர் கு, எப்படி நீங்க புதுசா வந்திருக்க இந்த பொண்ணை நம்பி இவ்ளோ பெரிய ப்ராஜெக்டை ஒப்படைக்கிறீங்கன்னு நிம்மி கேக்குறா. இத்தனை வருஷமா இங்க வேலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற உங்களாலேயே இந்த பெர்ஃப்யூமை கிரியேட் பண்ண முடியாததுனால தான் நான் புதுசா வந்திருக்க பொண்ணை நம்புறேன். ஸோ இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க நீங்க எல்லாரும் இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்காக ஹீரோயினுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு ஹீரோ சொல்லிட்டு போயிடுறான். நான் 5 வருஷமா ஹீரோக்காக இந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன், பட் எனக்கு சீஃப்ங்கிற போஸ்டிங் கொடுக்காம புதுசா வந்திருக்க அவகிட்ட எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டா. இதை என்னால கண்டிப்பா ஏத்துக்க முடியாதுன்னு ரொம்பவே கடுப்பாகிடுறா. அதுவே இங்க நம்ம ஹீரோயின் தீயா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட தாத்தா கால் பண்ணி, மேரேஜ் என்னைக்கு ஓடி போன என்னோட பேரங்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி உன்னை மீட் பண்ண ஒத்துக்க வச்சுட்டேன். ஸோ இத்தனை மணிக்கு இந்த ரெஸ்டாரண்ட்ல போய் நீ அவனை பாருமான்னு சொல்றாரு. சரி, எதுவாக இருந்தாலும் தைரியமா சமாளிக்கலாங்கிற நம்பிக்கையோட ஹீரோயின் போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ, இதுக்கப்புறம் என்னால எதுக்காகவும் பொறுத்துட்டு இருக்க முடியாது, அந்த பொண்ணை பார்த்து நான் பயந்து ஓட போறதுமே இல்ல, ஸோ நான் அவளை டைரக்டா மீட் பண்ணி டிவோர்ஸ் கேட்க போறேன்னு சொல்லி கிளம்பி போறான். நம்ம ஆளுங்க 2 பேரும் ஆப்போசிட் சைட்ல திரும்பி உட்கார்ந்துருக்கிறதுனால ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப லேட் ஆகிட்டதுனால நம்ம ஹீரோ தாத்தாக்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னதும், ஒரு பொண்ணு சீவி சிங்காரிச்சுக்கிட்டு அலங்காரம் பண்ணிட்டு வர லேட்டாக தான் ஆகும், உன்னால கொஞ்ச நேரம் கூட அமைதியாக இருக்க முடியாதான்னு கேட்டு கண்ணாபின்னான்னு திட்டிட்டு, இதுக்கப்புறம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, எதுவாக இருந்தாலும் நீயே பேசிக்கோன்னு சொல்லி ஹீரோயினோட மொபைல் நம்பரை கொடுத்துடுறாரு. இப்படி உங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, என்ன ஹீரோ குரல் மாதிரி இருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் திரும்புறா. பட் அவரு தூணுக்கு பின்ன உட்கார்ந்துருக்கிறதுனால ஹீரோயினால பார்க்க முடியல. நாம ஹீரோ கிட்ட புதுசா வேலைக்கு சேர்ந்துருக்கிறதுனால தான் அவரை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கோம் போல. இந்நேரத்துக்கு அவர் ஏதாவது முக்கியமான மீட்டிங்ல ரொம்பவே பிஸியா இருப்பாருன்னு சொல்லிக்கிறா. தென் கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ கிட்ட இருந்து கால் வந்துடுது. வாய்ஸை கேட்டதும் நம்ம ஆளுங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிடுறாங்க. எங்க ஹீரோயின் தான் தன்னோட ஒய்ஃபா இருப்பாளோங்கிற சந்தேகத்துல நம்ம ஹீரோ, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க, நான் டேட்டிங்காக வந்தேன்னு ஹீரோயின் சொல்ல, அவ்வளோதான் நம்ம ஆளு கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. பட் அப்ப கரெக்டா தாத்தா கால் பண்ணி, டே கிறுக்கு பயலே, நான் கடைசி நம்பரை தப்பா சொல்லிட்டேன், 6க்கு பதிலா 9 போட்டுக்கோ, அதுதான் அந்த பொண்ணோட நம்பர்னு சொல்லவும், ஜஸ்ட் மிஸ்ன்னு ஹீரோ ரொம்ப அப்செட் ஆகிடுறான். ஏதாவது பிரச்சனையான்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ தாத்தா கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணுறாரு. அதுவுமே ஹீரோயின் நம்பர் தான், பட் அந்த மொபைலை லேப்ல வச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸோ டிஸ்பிளேல நம்ம ஹீரோவோட நம்பர் தெரியவும், பொதுவாக ஹீரோக்கு தன்னோட காலை யாராவது கட் பண்ணாலோ இக்னோர் பண்ணாலோ இல்லை தாங்கிட்ட பெர்மிஷன் கேட்காம ஆஃபீஸை விட்டு பாதியில் போனாலோ ரொம்ப கோவப்படுவான். அந்த கோவத்தை நான் ஹீரோயின் விஷயத்துல பயன்படுத்திக்க போறேன்னு சொல்லி அந்த காலை கட் பண்ணிடுறான். நம்ம ஆளு ரொம்ப டென்ஷன் ஆகுறத பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறா. அதெல்லாம் இல்லை, தன்னோட கிளைண்ட் இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டதா ஹீரோ சொல்லவும், ஓகே என்ன டேட்டிங்க்கு இன்வைட் பண்ணவருமே இதுக்கப்புறம் வரமாட்டாரு போல, சரி வாங்க ஒன்னா போலான்னு 2 பேரும் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. அங்கே இந்த நிம்மி நம்ம ஹீரோயின் பாதியில் போன விஷயத்த கொளுத்தி போட்டு, ஸோ ஹீரோயினுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தர போறீங்கன்னு கேட்க, பொதுவாக மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே சில எமர்ஜென்சி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஹீரோயின் பெர்மிஷன் போட்டு போயிருக்கா. ஸோ எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ஹீரோ பல்ட்டி அடிச்சிடுறாரு. என்ன இவன் இத்தனை நாளா கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சுத்திட்டு இப்ப இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா மாறிட்டானே, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. கூடிய சீக்கிரம் 2 பேரையும் பிரிச்சுட்டு நம்ம விஷயத்த அடைஞ்சாகணும்னு நிம்மி ஏதோ கிரிமினலா யோசிக்க ஆரம்பிக்கிறா. இது எதுவும் தெரியாம நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படியாவது அந்த பெர்ஃப்யூமை நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்ணிடணுங்கிறதுக்காக தீயா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பட் என்னதான் நம்ம ஹீரோயின் மிக்ஸ் பண்ணாலும் அவங்க எதிர்பார்த்த அந்த சன்ஷைன் ஃப்ளேவர் வரவே மாட்டுது. ஸோ ஹீரோ கிட்ட உங்களுக்கு இந்த பேஸ் இன்கிரீடியன்ஸை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்க, நம்ம ஊர் எல்லையில இருக்கிற அந்த பெரிய மலைக்கு மேலதான் இந்த சன்ஷைனுக்கான பேஸ் இருக்கான். பட் அது ரொம்பவே ஆபத்தான சிக்கலான பகுதிங்கிறதுனால ஹைக்கிங் பண்றவங்க யாருமே துணிஞ்சு போய் அந்த இன்கிரீடியன்ஸை எடுத்துட்டு வர மாட்டாங்கன்னு சொல்றாரு.
பொதுவா நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்கு நாம தான் முயற்சி பண்ணணும். இப்படி அடுத்தவங்களை எதிர்பார்க்க கூடாது. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லுங்க, நான் போய் அந்த இன்கிரீடியன்ஸ் எடுத்துட்டு வரேன்னு ஹீரோயின் சொல்றா. நம்பிக்கைங்கிறது அப்புறம் தான், பட் உன்னோட அப்பாக்கு நான் உன்னை பாதுகாப்பேன், பத்திரமா பார்த்துப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். ஸோ என்னால் உன்னை தனியாக அனுப்ப முடியாது. அதே நேரம் எனக்கு அந்த இன்கிரீடியன்ஸுமே தேவைங்கிறதுனால உனக்கு ஓகேனா சொல்லு, நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த மலைக்கு மேலே ஏறி போய் அந்த இன்கிரீடியன்ஸை எடுத்துட்டு வரலான்னு ஹீரோ சொல்றாரு. ஓகே, இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்குன்னு சொல்லி ஹீரோயினுமே ஒத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன, நம்ம ஆளுங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சன்ஷைனுங்கிற அந்த ஃப்ளேவர் எடுக்கிறதுக்காக மலைக்கு மேலே ஹைக்கிங்க்கு கிளம்புறாங்க. இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினை ஒரு பாம்பு கடிச்சிடுது. பதறி போயிடுற நம்ம ஹீரோ உடனே ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விடுறாரு. இதை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்னு ஹீரோயின் கேட்க, நான் மிலிட்ரி கேம்ப்ல இருந்தப்போ என்னோட ஸ்குவாட் லீடரான உன்னோட அப்பா தான் இது எல்லாத்தையுமே எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. முக்கியமாக இப்போ உன்னை கடிச்சது விஷம் இல்லாத பாம்புங்கிறதுனால உன் உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்காக நாம அசால்ட்டாக எழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரே உப்பு மூட்டை தூக்கிட்டு போறாரு. என்னோட சின்ன வயசுலயே அப்பா தவறிட்டதுனால எனக்கு அவரை பத்தி எதுவும் தெரியாது. முடிஞ்சா எங்க அப்பாவை பத்தி சொல்ல முடியுமான்னு ஹீரோயின் கேக்குறா. நாங்க இந்த மிலிட்ரி கேம்ப்லயே ரொம்ப தைரியமான ஒரு ஆபீசர்னா அது கண்டிப்பா உன்னோட அப்பா மட்டும்தான். எதுக்குமே அசர மாட்டாரு. கடமைன்னு வந்துட்டா அவரை மாதிரி பேட்ரியாட்டிசமோட யாராலையும் இருக்க முடியாது. ஈவன் அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷனுமே. பட் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு அங்க இருக்க பிடிக்கல. அதனாலதான் என் கம்பெனியை பார்த்துக்க நான் திரும்ப வந்துட்டேன்னு ஹீரோ சொல்ல, தன்னோட அப்பாவை பத்தி இப்படி பெருமையா பேசுறதுனால ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா. தென் அவங்க தேடி வந்த அந்த ஃப்ளவரையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. சரி நாம கிளம்பலான்னு ஹீரோ சொல்லும்போது, கண்டிப்பா முடியாது, நமக்கு அந்த சன்ஷைனுங்கிற ஃப்ளேவரை உருவாக்க இந்த பிளாசம் பூ மட்டும் பத்தாது, மார்னிங் டியூ அதாவது பனித்துளியும் தேவைன்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு, நமக்கு அப்படி அந்த பனித்துளி தேவைன்னா நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணி நாளைக்கு காலையில தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நாம எப்படி இந்த ஆபத்தான பகுதியில தங்குறதுன்னு ஹீரோ கேட்க, நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட எல்லாம் ரெடியா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் டென்ட் போட்டுடுறா. பரவாயில்ல, கைவசம் நிறைய வித்த வச்சிருப்ப போல, கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி நம்ம ஹீரோவுமே போய் டின்னருக்காக மீன் பிடிச்சிட்டு வந்து அதை சமைச்சுமே தராரு. சாப்பிட்டு பார்த்துட்டு, வாவ் டேஸ்ட் சூப்பரா இருக்கு, இதெல்லாம் நீங்க எங்க இருந்து கத்துக்கிட்டீங்கன்னு கேட்க, வேற யாரு, உங்க அப்பா கிட்ட இருந்து தான். நீ நினைக்கிறத விட உங்க அப்பா நிஜமாவே ரொம்ப பெரிய திறமசாலின்னு ஹீரோ புகழவும், தனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாலேயே இறந்து போயிட்டாள்னு ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அப்பா அவங்க சாப்பாடு உதட்டுல ஒட்டி இருக்கும் போது நம்ம ஹீரோ எடுத்து விடுறதுக்காக பக்கத்துல வராரு. அப்போ ஆக்சிடென்டலா அவர் ரிஸ்ட் பட்டன் ஹீரோயின் தலை முடியில மாட்டிக்கிறதுனால இழுத்துடுறாங்க. ஸ்லிப் ஆகி ஹீரோயின் ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிடுறாரு. அப்புறம் ஒரு வழியா நிலைமைய சமாளிச்சதும் இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்து பிளான் பண்ண மாதிரியே அந்த மார்னிங் டியூ எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு கால் ஸ்லிப் ஆகிடுது. கீழே விழுறதுக்குள்ள நம்ம ஹீரோ கரெக்டா கேட்ச் பண்ணி அவங்கள காப்பாத்திடுறாரு. ஒரு வழியா எல்லா டாஸ்கையும் எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டு நம்ம ஆளுங்க ஆஃபீஸ்க்கு வராங்க. பட் ரொம்ப டயர்டா இருக்கிற ஹீரோயினால எழுந்திரிச்சு கூட நிக்க முடியலங்கிறதுனால, சரி நீ இங்கே ரெஸ்ட் எடு, நான் போய் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கரெக்டா வெளியில வரும்போது, கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு ஆஃபீஸில் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டு சண்டை போடுறதுக்காக தாத்தா வந்துடுறாரு. எங்க ரூம்குள்ள ஒரு பொண்ணு இருக்கிறத பார்த்தா தப்பா நினைச்சு பாரோங்கிற பயத்துல, வாங்க தாத்தா நம்ம கெஸ்ட் ரூம்ல போய் பேசலான்னு ஹீரோ கூப்பிடுறான். ஏன் எனக்கு தெரியாம ஏதாவது பொண்ணு கூட பழகிட்டு இருக்கியா, உண்மையை சொல்லு, ரூம்குள்ள யாரு இருக்கான்னு தாத்தா கேட்க, ஒன்றும் இல்லை, நான் 2 நாளாக ஆஃபீஸ்க்கு வரல, ஸோ ரொம்பவே டர்ட்டியாக இருக்குது, உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அலர்ஜி ஏற்பட்டுரும், ஸோ நான் ஆளுங்களை வச்சு க்ளீன் பண்ணிடுறேன், அது வரைக்கும் நாம கெஸ்ட் ரூமில் பேசலான்னு சொல்லி ஹீரோ நைஸாக அழைச்சிட்டு போயிடுறாரு. கல்யாணத்துக்கு வராம தலைமறைவாயிட்டு இப்ப ஏதோ பெரிய பிசினஸ்மேன் மாதிரி சீன் போட்டுட்டு இருக்க, உன்னை நம்பி வந்திருக்க அந்த பொண்ணுக்கு நீ என்ன பதில் தான் சொல்ல போறன்னு தாத்தா கேட்க, நான் ஒன்னும் விருப்பப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையே, ஆமா என்ன காரணத்துக்காக அந்த பொண்ணை எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆனப்போ அந்த பொண்ணு தான் என் உயிரை காப்பாத்துனா, சோ அவளுக்கு நான் பட்டிருக்க நன்றி கடனுக்காக தான் என்னோட பேரனான உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளை நம்ம வீட்டு மருமகளை அழைச்சிட்டு வந்து அவளுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கணுங்கிற ஆசையில இதெல்லாம் பண்ணுன்னு தாத்தா சொல்ல, உங்க ஆசையெல்லாம் நியாயமானதுதான், பட் என்னோட விருப்பத்தை நீங்க கொஞ்சம் கூட கேட்க மாட்டீங்களா, எனக்குன்னு சில கனவு லட்சியம் எல்லாமே இருக்கு, சோ உங்க ஆசைக்காக என்னோட லட்சியத்தை நான் தொலைச்சிட்டு இருக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அந்த பொண்ணு பார்க்கவும் அழகா இருப்பா, அதே நேரம் ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணு, நல்ல தன்மையுடைய பொண்ணு, சோ எல்லா விதத்திலயும் உனக்கு அவ பொருத்தமா இருப்பான்னு தாத்தா பிரெயின் வாஷ் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோ, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, சோ நாம இத பத்தி இன்னொரு நாள் பேசிக்கலாம்னு சொல்லி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஹீரோயின் கிட்ட வந்ததும், எனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்களே எங்கன்னு ஹீரோயின் கேட்க, அது வந்துன்னு தடுமாறவும், நீங்க என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்க, ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டு வந்திருக்கீங்களான்னு ஹீரோயின் கேட்க,
வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு, தேவையில்லாம யோசிக்காதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நிஜமாவே மீட்டிங்க்கு கிளம்பி போயிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் தனியாக லேபுக்கு வந்து அந்த புது ஃப்ரேக்ரன்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு இந்த நிம்மி வழக்கம் போல் அவங்கள ரொம்பவே மட்டமாக பேசுகிறா. ஆனால் அதெல்லாம் பற்றி கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் இன்னைக்குள்ள நான் இந்த வேலையை முடிச்சு காட்டுறேன்னு சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் சன்ஷைனுங்கிற அந்த ஃப்ரேக்ரன்ஸை கிரியேட் பண்ணிடுறாங்க. அவங்க திறமையை பார்த்து நிம்மியால தாங்கிக்கவே முடியல. எங்க இவளால தனக்கு வேலை போயிருமோங்கிற பயத்தில் இவளை எப்படியாவது காலி பண்ணணும்னு யோசிக்கும் போது அப்போ ஹீரோவோட பிஏ வந்து பாஸ் உங்களை உடனே கூப்பிட்டாருன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயின் அந்த பெர்ஃப்யூமை இன்குபேட்டர்ல வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் யாரை நினைச்சாலும் ஒன்னை என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி நிம்மி அந்த புது பெர்ஃப்யூமை கீழே போட்டு உடைச்சிடுறா. இது எதுவும் தெரியாம நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா ஹீரோ கிட்ட நான் அந்த புது ஃபிளேவரை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லும் போதுதான் பிஏ ஓடி வந்து நீங்க உருவாக்குன அந்த பெர்ஃப்யூம் கீழே விழுந்து உடஞ்சு கிடக்குன்னு சொல்ல நம்ம ஆளுங்க 2 பேரும் பதறி வந்து பாக்குறாங்க. பாவம் ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குனது இப்படி சல்லி சல்லியா நொறுங்கி போனதை பார்த்து தாங்க முடியாம ஃபீல் பண்றா. இது சும்மா சாம்பிள் தானே, ஏதோ உண்மையான ஃப்ரேக்ரன்ஸை கிரியேட் பண்ண மாதிரி ஏன் இப்படி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க? எப்படியாவது ஹீரோ கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக தானே சும்மா நீ ஒரு ஃப்ரேக்ரன்ஸை கிரியேட் பண்ணிட்டு அதே எங்களுக்கு தேவைப்படுற சன்ஷைன்னு பேர் மாற்ற பார்க்குற. கண்டிப்பா எதுவுமே நடக்காதுன்னு நிம்மி ரொம்ப வில்லத்தனமா பேசவும் சுத்தி நிக்கிற மற்ற எம்ப்ளாயிஸ் எல்லாம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி ஹீரோயினை ரொம்பவே தப்பா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு என் ஸ்மெல்லிங் சென்ஸ் மேல நம்பிக்கை இருக்கு, நான் எல்லாத்தையும் கரெக்டா தான் செஞ்சேன், ஈவன் எனக்கு நல்ல ரிசல்ட்டுமே கிடைச்சது, என்னால அதை நிரூபிக்க முடியும்னு சொல்லி அவங்க உருவாக்கின அந்த பெர்ஃப்யூமோட சாம்பிளை கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை எடுத்து கொடுத்ததும் அங்க இருக்கிற மற்ற எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஆமா இது நிஜமாவே இந்த சன்ஷைன் ஃபிளேவர் தான்னு சொல்லி ஹீரோயினோட திறமையை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. சரி இப்ப இது எப்படி கீழே விழுந்து உடஞ்சதுங்கிறத நாம கண்டுபிடிச்சி ஆகணும், சீக்கிரமா போய் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்லவும் மண்டைக்கு மேல இருந்த கொண்டைய மறந்துட்டோமே, இப்ப மாட்டணும்னா அவ்வளோதான்னு சொல்லி நிம்மி நைஸா எஸ்கேப் ஆக பாக்குறா. ஆனா ஹீரோயின் விடுறதா இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பிரச்சனைக்கு காரணம் யாருங்கிறது தெரிஞ்சிடும், ஸோ தண்டனையை பார்க்க வேண்டாமான்னு சொல்லி ஹீரோயின் பேசிட்டு இருக்கும்போது பிஏ ஓடி வந்து சாரி சார், நேற்று தான் சிசிடிவி கேமரால ஒரு பெரிய பிரச்சனையாச்சு, அதை சரி பண்றதுக்காக நான் ஆளுங்களுக்கு சொல்லியிருந்தேன், பட் இன்னும் ரிப்பேர் பண்றவங்க வரலன்னு பிஏ சொல்லவும் ஆத்தாடி தப்பிச்சோம், அந்த கடவுளே எனக்கு தான் சப்போர்ட் பண்றான்னு சொல்லி இந்த நிம்மி ரொம்ப திமிரா ஹீரோயினை பார்த்து நீ ஏதோ ஃப்ளூக்கில் அடிச்சு விட்டதெல்லாம் என்னால் தரமன்னு ஏற்றுக்க முடியாது, எதுவாக இருந்தாலும் என் கண்ணுக்கு முன்னே நீ செஞ்சு காட்டு, அப்போ தான் நான் நம்புவேன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணுற நம்ம ஹீரோயின் என்னோட டேலண்ட்டை நான் எல்லாருக்கு முன்னாலேயும் நிரூபித்து காட்டணும், அதுக்கு எனக்கு உங்கள் உதவி தேவை, இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்கள் லைப்ரரியை யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்கவும் ஹீரோவுமே ஒத்துக்கிறாரு. ஸோ உடனே கிளம்பி வந்து நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த பெர்ஃப்யூமை பற்றின புக்ஸ் எல்லாம் அப்படியே படிச்சுட்டே இருக்காங்க. நைட்டு 1 மணி ஆகிடுது. ஸோ தூங்கின நம்ம ஹீரோயினை ஹீரோ அல்லேக்கா தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறாரு. அடுத்த நாள் காலையில கண் விழிக்கிற நம்ம ஹீரோயின் நைட்டு லைப்ரரியில தூங்கின நாம எப்படி இப்ப பெட்ரூமுக்கு வந்தோன்னு தெரியாம கன்ஃபியூஷன்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவங்களுக்காக காலையில சுட சுட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு வச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு எவ்வளோ பெரிய பணக்காரர் நீங்க, ஏன் ஒரு மெய்டு கூட வச்சுக்கலன்னு கேட்க எனக்கு என் வீட்டுக்குள்ள ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வரது போறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது, ஸோ எனக்கு என்ன தேவையோ அதை நானே செஞ்சுக்குவேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினுக்கு சாப்பாடு பரிமாறுறாரு. நெக்ஸ்ட் ஆஃபீஸ் கழிச்சிட்டு வந்து அவங்க கம்பெனியோட ரொம்பவே சீக்ரெட்டான பெர்ஃப்யூம்கான ஃபார்முலா எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் நம்ம புது ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறோம், ஸோ என் கூட கிளம்பி வா, எல்லாத்துக்குமான ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாரு. இதெல்லாத்தையும் பார்த்து செம கடுப்பாகிடுற நிம்மி 5 வருஷமா இந்த கம்பெனிக்காக நாயா பேயா வேலை பார்த்துமே எனக்கு இன்னைய வரை எந்த சீக்ரெட்டையும் சொன்னதில்ல, ஆனால் புதுசாக வந்தவளுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே, இதை நினச்சி நான் உன்னை கண்டிப்பாக வருத்தப்பட வைப்பேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த ஃபார்முலாஸுக்கான ஒரு நோட்ஸ் எழுதி வச்சிருப்பா. அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோ கம்பெனிக்கு போட்டியாக இருக்கிற இன்னொரு கம்பெனிக்கு இந்த நிம்மி எல்லா ஃபார்முலாவோட ரகசியத்தையும் அனுப்பிடுறா. ஸோ இங்கே நம்ம ஆளுங்க இந்த புது ப்ராடக்டை லான்ச் பண்ணுறதுக்குள்ள அந்த கம்பெனி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ வந்திருக்க கெஸ்ட்டு அப்புறம் மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இது அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் மாதிரி இருக்குது, நீங்கள் அவங்ககிட்ட இருந்து திருடி இருக்கீங்க, இது ரொம்ப பெரிய தப்பு, உங்கள் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ்க்கு அனுப்ப போகிறோம்னு சொல்லி எல்லாரும் பயங்கரமாக பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பாவம் எப்படி இதை சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் ஹீரோயின் ரொம்ப பயந்துட்டு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத, எல்லாத்துக்குமே நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ஃபார்முலாஸோட பேஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அதை வச்சு நம்ம ஹீரோயின் அங்கே வந்திருக்க எல்லாரோட கண்ணுக்கு முன்னாலேயும் அந்த பெர்ஃப்யூமை லைவாக செஞ்சு காட்டுறாங்க. ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு வாவ் இது நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்குது, என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் ஞாபகம் வருதுன்னு எல்லாரும் பாராட்டவும் நம்ம ஹீரோயின் புதுசாக உருவாக்குன அந்த பெர்ஃப்யூம்க்கு சைல்ட்ஹுட்னே பேர் வச்சிடுறாங்க. இதோட ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு கொடுங்க, எனக்கு 10,000 பாட்டில்ஸ் வேணும், எனக்கு 30,000 பாட்டில்ஸ் வேணும்னு எல்லாரும் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ச்சே நாம போட்ட பிளான் எல்லாம் பாலா போச்சேன்னு சொல்லி இந்த நிம்மி செம்ம கடுப்புல இருக்கும்போது நம்ம கம்பெனியோட சீக்ரெட் ஃபார்முலாவை யார் வெளியில சொன்னாங்கிறது உனக்கு தெரியுமான்னு ஹீரோ கேட்க
வேற யாரு, உங்க பக்கத்திலேயே இருக்கிற ஹீரோயின் தான். அதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி போட்டோ மார்பிங் பண்ணி நம்ம ஹீரோயின் அந்த ஆப்போசிட் கம்பெனி கிட்ட நிறையவே காசு வாங்கி அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வித்த மாதிரி ஒரு பொய்யான எவிடன்ஸை கிரியேட் பண்ணிட்டு வந்து காட்டுறா. அங்கிள் ப்ளீஸ் நம்பாதீங்க, இவ சொல்றது எல்லாமே போய், அந்த போட்டோல இருக்கிறது நான் இல்லைன்னு ஹீரோயின் கதறவும், ஒருத்தர் தன்னை பத்தி வாயால சொல்றதை விட எவிடன்ஸை மட்டும் தான் நான் நம்புவேன், எல்லா ஆதாரமுமே பக்காவா இருக்குன்னு ஹீரோ சொல்ல பாவம் ஹீரோயின் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறா. ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட். நம்ம ஹீரோ இவ்ளோ நேரமா எவிடன்ஸ்னு சொன்னது ஹீரோயினை பத்தி கிடையாது. அவங்க எழுதி வச்சிருந்த நோட்ஸை இந்த நிம்மி போட்டோ எடுத்து ஆப்போசிட் கம்பெனிக்கு அனுப்பி வச்சால அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் தான். ஸோ பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிடுறாவ. லேப்ல இருந்த கேமரா தான் ஒர்க் ஆகலையேன்னு சொல்ல அதெல்லாம் எப்போ ஹீரோயின் கண்டுபிடிச்ச அந்த சாம்பிள் கீழே விழுந்து உடஞ்சு போச்சோ அப்பவே நான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டேன். ஈவன் அந்த பாட்டில்ல உன்னோட கைரேகை தான் இருந்திருக்கு. ஸோ நீ தான் அதை வேணுக்குனே தூக்கி போட்டு உடைச்சிருக்க. இப்போ நீ பண்ண எல்லா தப்புக்குமான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இதுக்கப்புறம் நீ என் கம்பெனியில வேலை பார்க்க கூடாது. நான் உன்னை ஃபயர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பிளாக் லிஸ்ட்டுமே பண்ணுறேன். இதுக்கப்புறம் உன்னால் இந்த இண்டஸ்ட்ரியில் வேற எந்த கம்பெனிக்காகவும் வேலை பார்க்க முடியாதுன்னு ஹீரோ சொல்ல, சாரி மிஸ்டர் கு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. ஹீரோயினை பார்த்து பொறாமப்பட்டு தான் இப்படிலாம் செஞ்சுட்டேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண மாட்டேன். எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பாக காலம் ஃபுல்லாக உங்களுக்கும் இந்த கம்பெனிக்கும் நான் விசுவாசத்தோட இருப்பேன்னு கேட்டு கெஞ்சிரா. இனி நீ சொல்ற எந்த பொய்யையும் என்னால நம்பிட்டு இருக்க முடியாது. ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புன்னு ஹீரோ விரட்டுறாரு. சோ கோவப்படுற நிம்மி, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோ என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி கோவப்பட்டு ஒரு பாட்டிலால அவங்களை அடிக்க போறாங்க. ஆனா குறுக்க புந்து நம்ம ஹீரோ காப்பாத்தி தன்னோட ஆட்களை வச்சு நிம்மிய வெளியில அடிச்சு துரத்திடுறாரு. நீங்க என்ன நம்பினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். பட் என்னால உங்களுக்கு காயம் ஏற்பட்டுருச்சு. ஐ எம் வெரி சாரின்னு ஹீரோயின் சொல்ல, எனக்கு உன்னோட உயிர் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நான் உன்னோட அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது என்ன கடந்து தான் உன்னை தொட்டாகணும்னு ஹீரோ ரொம்ப தைரியமா பேசவும் ஹீரோயின் செம்ம இம்ப்ரெஸ் ஆகிடுறா. இப்படி நம்ம ஹீரோயினுக்காக தன்னோட உயிரையே பணயம் வச்ச விஷயம் தாத்தாக்கு தெரிஞ்சு போயிடுது. பட் அவரு வேற ஏதோ ஒரு பொண்ணு போலன்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோ யார் கூடயோ இல்லீகலான அஃபேர்ல இருக்கான். ஸோ எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி நம்ம அடிச்சு துரத்தணும்னு சொல்லி தன்னோட பிஏ வளைச்சுக்கிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு போறாரு. ஆனா இது தெரியாம நம்ம ஹீரோயின் ஹீரோவோட ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது நம்ம ஹீரோ அறகுறையா நிக்கவும், சாரி நான் இதையும் கவனிக்கல, என்ன மன்னிச்சிருங்கன்னு எஸ்கேப் ஆக பாக்குறா. ஆனா நம்ம ஆளு விடாம, நான் உன்னோட உயிரையே காப்பாத்திருக்கேன். ஸோ எனக்கு நீ என்ன ரிவார்ட் தர போறேன்னு கேட்க, என்கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு ஹீரோயின் கேட்கவும், நீ என்ன கொடுத்தாலுமே எனக்கு ஓகே தான்னு சொல்லி நம்ம ஹீரோ கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல வராரு. அப்போன்னு பார்த்து யாரோ வீட்டுக்குள்ள வர மாதிரி இருக்கிறதுனால ஹீரோயின், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நம்ம எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலான்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. ஸோ தாத்தா வந்து ரூம்குள்ள பார்க்கும்போது அங்க யாருமே இல்லை. ஸோ ஹீரோ கிட்ட டைரக்டாவே, நீ வேற ஏதாவது பொண்ணு கூட பழகிட்டு இருக்கியான்னு கேட்க, எங்க உண்மையை சொல்லிட்டா தாம் தூம்னு குதிப்பாரோங்கிற பயத்துல, அதெல்லாம் இல்ல, நீங்க ஏதோ கனவு கண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் ஒரு பெரிய பிசினஸ்மேன். ஸோ என்னோட வேலைக்காக நிறைய பெண்கள்கிட்ட பேச வேண்டியதா இருக்கும். ஸோ யாராவது உங்ககிட்ட ஏதாவது தப்பா சொல்லியிருப்பாங்க. மற்றபடி நான் நிஜமாவே ரொம்ப நல்ல பையன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. ஆனா தாத்தாவால நம்ப முடியல. ஏன்னா கல்யாணம் ஆகியுமே நம்ம ஹீரோ ஒய்ஃப் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஆஃபீஸ்னு ஆஃபீஸ்லயே இருக்கிறதுனால கண்டிப்பா அங்க ஏதோ ஒரு பொண்ணை செட் பண்ணி வச்சிருக்கான். அதனாலதான் இப்படி அவளை அவாய்ட் பண்றான்னு சொல்லி தன்னோட ஆட்களை விட்டு ஹீரோவை பத்தி விசாரிக்க சொல்றாரு. கட் பண்ணா நம்ம ஆளுங்க புதுசாக கிரியேட் பண்ண அந்த பர்ஃப்யூம் ரொம்ப ஹிட் ஆகி மார்க்கெட்டில் பயங்கரமாக சேல்ஸ் ஆகிடுறதுனால நம்ம ஹீரோ அதை செலிப்ரேட் பண்ண ஒரு பெரிய பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அதுக்காக ஹீரோயினை ஒரு பெரிய பொட்டிக்கு அழைச்சிட்டு போய் ட்ரெஸ்ஸு, மேக்கப்பு, ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கவும் அவங்களுமே போட்டுட்டு வராங்க. அவ்வளோதான், ஹீரோயினோட அழகுல ஹீரோ மயங்கி ஃப்ளாட் ஆகிடுறான். இப்படிலாம் பார்க்காதீங்க, எனக்கே ரொம்ப ஆக்வர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒன்றா சேர்ந்து அந்த பார்ட்டிக்கு போகிறாங்க. நீங்க இரு, நான் இதோ கிளைண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன்னு நம்ம ஹீரோ நகர்ந்த நேரமானு பார்த்து, பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்டதுனால வேற எங்கேயும் வேலைக்கு போக முடியாது நிம்மி இங்க ஒரு வெயிட்ரஸா வந்திருக்கா. ஸோ ஹீரோயினை இப்படி ஆடம்பரமா பார்க்கவும் தாங்கிக்க முடியாம சரக்குல எதையோ கலந்து ஹீரோயினை டைவர்ட் பண்றதுக்காக, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு, உன்னோட திறமையால தான் நீ இவ்வளோ தூரம் பாப்புலர் ஆகியிருக்க. ஆனா நான் தேவையில்லாம உன்னை பார்த்து பொறாமப்பட்டு இப்படி ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டேன். இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். ப்ளீஸ் என்னோட அப்பாலஜியை ஏத்துக்கிட்டு இந்த சரக்கை மட்டும் குடிச்சிருன்னு சொல்லவும் ஹீரோயினுமே சந்தேகத்தோடையே வாங்கிக்கிறாங்க. அதை பார்த்து அவ நக்கலா சிரிக்கிறா. அவ்வளோதான், ஹீரோயினுக்கு விஷயம் புரிஞ்சு போயிடுது. ஸோ அந்த சரக்கை அவ வாயில ஊத்தி விட்டுறவும் கோவப்படுறவ, ஒன்ன காலி பண்றதுக்காக நான் திட்டம் போட்டா நீ என்னையே மாட்டி விட பாக்குறியான்னு கேட்டு கத்தியால குத்த போயிடுறா. ஆனா என்ன, வழக்கம் போல நம்ம ஹீரோ உள்ள பூந்து ஹீரோயினை காப்பாத்தி 5 வருஷமா என்கிட்ட வேலை பார்த்தாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன் மேல இறக்கப்பட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம உன்னை பிளாக் லிஸ்ட் பண்ணேன். ஆனா எப்ப நீ ஹீரோயினையே கொல்ல துணிஞ்சியோ, இதுக்கப்புறம் நான் உன் மேல இறக்கமே காட்ட மாட்டேன், கருணையே காட்ட மாட்டேன்னு சொல்லி நிம்மி மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிடுறாரு.
ஆக்சுவலாக அவன் அந்த சரக்குல மயக்க மருந்து கலந்துருப்பா. ஹீரோயின் கொஞ்சோண்டு குடிச்சிருப்பாங்க. ஸோ உடனே மயங்கினதும் நம்ம ஹீரோ வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அவரோட பிஏ, பாஸ் எனக்கு என்னமோ நீங்க ஹீரோயினை காதலிக்கிற மாதிரி தெரியுது, அதனாலதான் 2 தடவை உங்க உயிரை பணயம் வச்சு அவங்க உயிரை காப்பாத்திருக்கீங்க. ஸோ விருப்பமே இல்லாமல் தாத்தாவோட ஆசைக்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு பதிலாக பேசாமல் டிவோர்ஸ் பண்ணிட்டு ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும்னு பிஏ சொல்ல, அடடே இது கூட ரொம்ப நல்லா இருக்கே. ஈவன் எனக்குமே ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அவ மனசில் என்ன இருக்குன்னு தெரியல. பட் அதுக்குள்ளே நான் இந்த பிரச்சனையை முடிச்சாகணும்னு சொல்லி தன்னோட லாயரை விட்டு தாத்தா தனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க அந்த பொண்ணுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப சொல்லிடுறாரு. அடுத்த நாள் காலையில் மயக்கத்துல இருந்து கண் விழிச்சதும் நம்ம ஹீரோயினுக்கு வழக்கம் போல நம்ம ஹீரோ பணிவிடைகள்லாம் செய்யவும் ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோவோட லாயர் கால் பண்ணி, நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த பர்சன் இப்ப வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறதுனால உங்ககிட்ட டிவோர்ஸ் கேட்டிருக்காருன்னு சொல்லவும், பரவாயில்ல நம்ம கூட சேர்ந்து வாழ பிடிக்கலன்னு டைரக்டா சொல்லிட்டாரு, அட்லீஸ்ட் அவராவது மனசுக்கு பிடிச்சவங்களோட சந்தோஷமா வாழட்டும்னு ஹீரோ கிட்ட சொல்ல, நம்ம ஆளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா ஹீரோயினுக்குமே இப்ப டிவோர்ஸ் ஆக போதில்ல. ஸோ எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள மேரேஜ் பண்ணிக்கலான்னு ரொம்ப குஷி ஆகிடுறான். என்ன எனக்கு டிவோர்ஸ் ஆகிறத நினச்சி சந்தோஷப்படுறீங்க போலன்னு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் இல்லை அப்படி இப்படின்னு ஹீரோ சமாளிச்சிடுறான். எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, பட் நான் உங்ககிட்ட டவுரியாக $1 மில்லியன் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ நான் டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டா அதை திரும்ப தர மாதிரி இருக்கும், அந்த காசை நான் எப்படி சம்பாதிக்க போகிறேன்னு தெரியலன்னு ஹீரோயின் புலம்பவும், நீ எதுக்காக கவலைப்படுற, அதான் நான் இருக்கேன்லன்னு சொல்லி உடனே நம்ம ஹீரோ அந்த $1 மில்லியனுக்கான கேஷை கொடுத்துட்றான். அப்புறம் நம்ம ஹீரோயின் தாத்தாவை மீட் பண்ணி, உங்கள் பேரனுக்கும் எனக்கும் செட் ஆகலை, ஸோ நான் டிவோர்ஸ் பண்ண முடிவு பண்ணிட்டேன், அதுக்கான காம்பன்சேஷன் இதில் இருக்குன்னு ஹீரோ தனக்கு கொடுத்த அந்த கேஷை கொடுத்துடவும் தாத்தா ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாரு. எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேணான்னு சொல்லவும் ஹீரோயினுமே ஓகே ஓகேன்னு தலையாடுறா. உடனே தாத்தா ஹீரோக்கு கால் பண்ணி, டே முட்டா பயலே என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, சீக்கிரமா இங்க வா, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக உன்னோட வைஃப் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல, ஓகே இதுக்கப்புறம் நாம ஒளியக்கூடாது, எதுவா இருந்தாலும் டைரக்டா பேசிக்கலான்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்பி போறாரு. ஆனா அதுக்குள்ள ஆர்ஃபனேஜ்ல இருந்தா அவங்க சுப்பீரியர் மேடம்க்கு உடம்பு சரியில்லாம மயங்கி விழுந்திருப்பாங்க. குட்டி பசங்கெல்லாம் கால் பண்ணி, அக்கா மேடம் ரொம்பவே சீரியஸா இருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, சீக்கிரமா வாங்க வாங்கன்னு அளவும், சரிங்க தாத்தா நான் உங்க பேரனை இன்னொரு நாள் மீட் பண்ணி பேசிக்கிறேன், இப்போ நான் அர்ஜென்ட்டா கிளம்பணும்னு சொல்லி ஹீரோயின் வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ அங்கே போகும்போது, டேய் உன்னை எவ்வளோ சீக்கிரம் வர சொன்னேன், அந்த பொண்ணு உனக்காக 1/2 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னதாண்டா போனான்னு சொல்ல, இப்படி தானே நானும் அன்னைக்கு அவளுக்காக இந்த கெஃபேல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பட் அவள் வரவே இல்லைன்னு ஹீரோ சொல்ல, சரி இப்போ என்னதான் உனக்கு பிரச்சனை, எதுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட டிவோர்ஸ் கேட்குறேன்னு தாத்தா கேட்கவும் நம்ம ஹீரோவுமே உண்மையை சொல்லிடுறாரு. ஏற்கனவே மேரேஜ் ஆன நீ இப்படி வேற ஒரு பொண்ணை லவ் பண்றது ரொம்ப பெரிய தப்பு, இது நீ அந்த பொண்ணுக்கு மட்டும் இல்ல நான் உன் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்குமே நீ செய்யற துரோகம்னு தாத்தா திட்டுறாரு. ஹீரோ அதெல்லாம் பத்தி கண்டுக்கிறதாவே இல்ல. அதே நேரம் ஹீரோயின் தன்னை பத்தி என்ன நினைக்கிறா, தான் மேல அவளுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்கங்கிற விஷயம் தெரிய வந்ததும் உடனே அவரும் கிளம்பி போயிடுறாரு. டாக்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சதும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் அட்மிட் பண்ணிட்டீங்க, இல்லைனா உயிருக்கே ஆபத்து ஆகியிருக்கலாம், இப்போ அவங்க ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்க, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தா மட்டும் போதும்னு டாக்டர் சொல்ல, நல்ல வேலை எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஹீரோயின் ரிலாக்ஸ் ஆகுறா. ஆனா என்ன ஹை பிபில மயங்கி விழுந்துறவும் அவளையும் அதே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. நார்மலாவே ஹீரோ அவங்கள உள்ளங்கையில வச்சு தாங்குன்னு தாங்குவாரு, இப்போ உடம்பு வேற சரியில்லையா சொல்லவா வேணும். ஆஃபீஸ்க்கு கூட போகாம எல்லா முக்கியமான மீட்டிங்கையும் கேன்சல் பண்ணிட்டு அவங்கள பாத்துக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல்லையே அவங்க கூடயே இருந்து பாத்துக்கிறது மட்டும் இல்லாம சாப்பாடெல்லாம் ஊட்டி விடவும் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிடுற ஹீரோயின், நீங்களுமே காலையில இருந்து எதுவும் சாப்பிடல, நான் உங்களுக்கு ஃபீட் பண்றேன்னு சொல்லி திரும்ப ஊட்டி விடுறா. அப்பா நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே நடக்க போகுதுன்னு ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படும் போது, நீங்கள் எப்படி என்ன உங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணா பத்திரமா பார்த்துக்கிறீங்களோ அதே மாதிரி நான் உங்களை என்னோட சித்தப்பாவா ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்னோட சித்தப்பாவான உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரை நான் உதவியாக இருப்பேன்னு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. அட கொடுமையே, நான் இவளை பொண்டாட்டி ஆக்கிக்கலான்னு பார்த்தா இவ என்ன சித்தப்பான்னு சொல்கிறா, இது எங்கே போய் முடிய போதோன்னு தெரியாமல் ஹீரோ அலண்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கார்டியன் மேடம் கண் விழிச்சதும் ஹீரோவும் ஹீரோயினும் ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஆர்ஃபனேஜில் குட்டி பசங்கள்லாம் தனியாக இருப்பாங்க, ரொம்ப பயப்படுவாங்க, ஸோ நான் உடனே போயாகணும்னு சொல்ல, அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை, இதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள நினச்சி வருத்தப்பட வேண்டாம், எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், முக்கியமாக குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கிறதுக்காக ஆட்களையும் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன், அதனால நீங்க எதுக்கும் பயப்படாம நல்லா தூங்கி நிம்மதியா ரெஸ்ட் எடுங்கன்னு ஹீரோ சொல்லும்போது, கார்டியன் மேடமை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க குட்டி பசங்க எல்லாம் நாங்க எல்லாரும் ரொம்ப சேஃபா இருக்கோம், நீங்க பயப்படாதீங்க,
கூடிய சீக்கிரம் நீங்கள் ரெக்கவர் ஆகி பழையபடி ரொம்பவே ஆக்டிவாக இருக்க நாங்கள் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறோன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கார்டியன் மேடம் ரிலாக்ஸாகவே ஆகுறாங்க. மிஸ்டர் கு, நீங்கள் மட்டும் எனக்கு இந்த உதவி பண்ணலனா கண்டிப்பாக ரொம்ப பெரிய சிக்கலாகியிருக்கும். நான் என்றைக்குமே இந்த உதவியை மறக்க மாட்டேன். கூடிய சீக்கிரம் உங்களுக்கான எல்லா கைமாறையும் நான் திரும்ப செஞ்சிருவேன்னு ஹீரோயின் சொல்லவும், இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி, எப்பதான் நீங்க ஹீரோ மனசை புரிஞ்சுக்க போறீங்கன்னு பிஏ கேட்க ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. வாய மூடுறான்னு ஹீரோ சிக்னல் தராரு. ஆனா இந்த பிஏ எப்படியாவது ஹீரோ அவங்கள காதலிக்கிற விஷயத்த கன்வே பண்ணிடணும்னு எவ்வளவோ முயற்சி பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின், நீங்க சொல்றது கூட உண்மைதான், ஹீரோக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் அவரோட கம்பெனிக்காக 1 இல்ல 2 இல்ல 10 மடங்கு அதிகமான எஃபோர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ண போறேன்னு சொல்லவும், ஆட போமா உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு சொல்லி ஹீரோ ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு. தென் ஆஃபீஸ்க்கு வர நம்ம ஹீரோயினை மற்ற எம்ப்ளாயிஸ் எல்லாரும் தடபுடலாக வரவேற்று, நீங்கள் ரீசெண்டாக பண்ண எல்லா ப்ராஜெக்ட்டுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு, இப்போதான் நாங்களுமே உங்கள் திறமையை புரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு முன்னே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால உங்களை நாங்கள் ரொம்பவே தப்பாக ட்ரீட் பண்ணதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் நாம எல்லாரும் ஒரே ஃபேமிலியாக ஒரே கம்பெனி எம்ப்ளாயியாக ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்கலான்னு சொல்லவும் ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாகிடுறா. கட் பண்ணா ஹீரோவோட தாத்தா கிட்ட அவரோட பிஏ, பாஸ் உங்க பேரன் பின்னால சுத்திட்டு இருக்க அந்த பொண்ணு இப்ப லேப்ல தனியா தான் வேலை பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ இப்ப நாம போய் அவகிட்ட பேசணும்னா கண்டிப்பா உங்க பேரனையும் அவளையும் பிரிச்சுட்டு நீங்க கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு கூட உங்க பேரனை சேர்த்து வச்சிடலான்னு சொல்ல, ஆமா இதுதான் கரெக்டான நேரம்னு சொல்லி தாத்தா வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் உட்கார்ந்துருக்கா. அப்பதான் இவருக்கு எல்லா விஷயமுமே புரிய வருது. ஸோ தனக்கு தாத்தா கல்யாணம் பண்ணி வச்ச இந்த பொண்ணு தான் தன்னோட ஒய்ஃபுங்கிறதே தெரியாம நம்ம ஹீரோயினை லவ் பண்ணி இப்ப அவ பின்னால சுத்திட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாமளா எதுவும் சொல்லக்கூடாது, அவங்களா புரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக ஏதோ யோசிக்கிறாரு. என்னங்க தாத்தா, உங்க பேரன் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டாரான்னு ஹீரோயின் கேட்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, கடைசி வரை என் பேரன் உன்னை டிவோர்ஸ் பண்ணவே மாட்டான், பிகாஸ் அவனுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சாமா. சோ நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீனா நம்ம எல்லாரும் சந்தோஷமான ஃபேமிலியா வாழலாம்னு சொல்லி ஹீரோயினுக்கு அந்த டவுரி பணத்தை திரும்ப கொடுத்துட்டு தாத்தா எஸ்கேப் ஆகிடுறாரு. ஹீரோயின் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறா. அதே நேரம் இங்க மீட்டிங்ல இருக்கிற நம்ம ஹீரோக்கு தாத்தா ஹீரோயினை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காருங்கிற விஷயம் தெரிய வந்ததும், தாத்தா நான் அந்த பொண்ணை லவ் பண்றது என்னோட பர்சனல், தேவையில்லாம நீங்க மூக்கு நுழைக்காதீங்கன்னு சொல்ல, இதுக்கப்புறம் நான் ஏன்டா உன்னை டிஸ்டர்ப் பண்ண போறேன், உன் விருப்பப்படி நீ யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கோ, யாரை வேணா லவ் பண்ணு, எனக்கும் வயசாயிடுச்சு, இது உன் வாழ்க்கை, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அந்த மாதிரி இருந்துட்டு போன்னு சொல்லிட்டு தாத்தா கிளம்பிடுறாரு. என்ன இது வழக்கமா தாம் தூம்னு குதிக்கிற தாத்தா இப்ப ரொம்பவே பொலைட்டா பேசிட்டு போறாரே, ஒருவேளை திடீர் மனமாற்றம் ஏற்பட்டிருக்குமோ, அதுக்கான காரணம் என்னங்கிறது புரியாம ரொம்பவே கன்ஃபியூஸா இருக்கிறத பார்த்துட்டு, ஒருவேளை ஹீரோயினோட கேரக்டர் அவ பேசுறதெல்லாம் பார்த்துட்டு தாத்தா இம்ப்ரெஸ் ஆகியிருப்பாரோ, அதனாலதான் ஹீரோயினுக்கு பச்சை கொடி காட்டிட்டாரு போலன்னு பிஏ சொல்ல, மேபி இருக்கலாம், இருந்தாலும் எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்குன்னு ஹீரோ பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோயின் எக்ஸ் ஹஸ்பண்டோட தாத்தா தன்னை மீட் பண்ணி இப்படி ஒரு விஷயத்த சொன்னதா இன்ஃபார்ம் பண்ணவும், ஐயோ எங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் கொடுக்கலனா தனக்கு ரூட் பிளாக் ஆகிருமோங்கிற பயத்துல, உனக்கு விருப்பம் இருந்தா சொல்லு, நான் என்னோட லாயரை வச்சு உனக்கு டிவோர்ஸ் வாங்கி தரேன்னு ஹீரோ சொல்றான். யா ஷோர் கண்டிப்பா, பட் எனக்கு எக்ஸ் ஹஸ்பண்டை பத்தின எந்த டீடைல்ஸும் தெரியாது, முக்கியமா நான் அவரை இதுவரை பார்த்தது கூட இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல, என்னடா இது ரொம்பவே வியர்டா இருக்குன்னு ஹீரோ அதிர்ச்சி ஆகிடுறான். என்கிட்ட மேரேஜ் லைசன்ஸ் இருக்கு, சோ அதுல கண்டிப்பா அவரை பத்தின எல்லா டீடைல்ஸும் இருக்கும்னு சொல்லி ஹீரோயின் எடுக்க போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ போய் யதார்த்தமா பின்னால நிக்கவும் கவனிக்காம ஹீரோயின் திரும்பும் போது பயந்துடுறாங்க. அவ்வளவுதான், ஸ்லிப் ஆகி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பாத்டப்குள்ள விழுந்துடுறதுனால ஹீரோயின் கையில வச்சிருந்த மேரேஜ் லைசன்ஸ் கம்ப்ளீட்டா நனைஞ்சு போயிடுது. என்கிட்ட இருந்த ஒரே க்ளூ இதுதான், இப்ப இதுவுமே வீணா போச்சுன்னு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணவும், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, நான் என் லாயரை காண்டாக்ட் பண்ணி விஷயத்த சொல்றேன், கண்டிப்பா அவர் உதவி பண்ணுவாருன்னு ஹீரோ வாக்கு தரான். அதே மாதிரி கொஞ்ச நேரத்திலேயே லாயர் கால் பண்ணி, நான் உங்க ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க ஓகேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா போதும், அவருக்கு உடனே கால் பண்ணி விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுவேன்னு சொல்லவும் ஹீரோயினுமே பெர்மிஷன் கொடுத்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. உங்க ஒய்ஃப் டிவோர்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, இதுக்கு நீங்க என்ன ரியாக்ட் பண்ண போறீங்கன்னு கேட்க, நானுமே இதுக்காக தான் பல நாட்களா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அவங்களுக்கு எவ்வளோ காம்பன்சேஷன் தர வேணாலும் நான் ரெடியா இருக்கேன், எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தா போதும்னு ஹீரோ சொல்லிடுறான். கட் பண்ணா ஹீரோயின் இந்த விஷயத்தை பத்தி லாயர் கிட்ட டீடைலா பேசுறதுக்காக கூட துணைக்கி நம்ம ஹீரோவை அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் தான், இத்தனை நாளா நம்ம ஹீரோ டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க தன்னோட ஒய்ஃப் வேற யாரும் இல்ல, தனக்கு ரொம்பவே பிடிச்ச தான் ஃப்ரெண்டோட பொண்ணான ஹீரோயினுங்கிற விஷயம் தெரிய வருது. சோ லாயரே ரொம்ப அதிர்ச்சியாகி, சார் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க,
நம்ம ஆளுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. அப்போ உங்க 2 பேருக்கும் ஏற்கனவே தெரியுமான்னு ஹீரோயின் கேக்குறா. நம்ம ஹீரோ இல்லன்னு சொல்றதுனால லாயருமே புரிஞ்சுக்கிறாரு. சரிங்க மேடம், இப்போ நீங்க இந்த டிவோர்ஸை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? உங்க ஹஸ்பண்ட் கூட ஒன்னா சேர்ந்து வாழ போறீங்களா இல்லையான்னு கேட்க ஹீரோயின் இல்லன்னு சொல்றா. நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்றான். ஏன் என்னாச்சு? இதை பத்தி தான் நம்ம ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தோம்ல, சோ இப்போ இதுக்காக சேர்ந்து வாழ சொல்றீங்கன்னு ஹீரோயின் கேட்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இல்லையா, சோ புருஷன் வீட்டுல நீ ஒன்னா சேர்ந்து போய் வாழ்றதுதான் ஒரு பெண் குலத்துக்கு அழகுன்னு ஹீரோ பேசவும், என்னால கண்டிப்பா முடியாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான், என்கிட்ட டிவோர்ஸ் கேட்பான், இப்ப என்னமோ ஞான உதயம் தோணுன மாதிரி திரும்ப என் கூட வாழ்றன்னு சொல்லுவான். இதை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லவும், லாயர் அப்படியே ஹீரோவையே பாக்குறாரு. நம்ம ஆளுக்கா ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுது. ஓகே மேடம், ஆனா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி டிவோர்ஸ் ஒன்றும் சீக்கிரம் கிடைச்சிடாது. நிறையவே கவுன்சிலிங் செஷன்லாம் இருக்கும், அதை நீங்க அட்டன் பண்ணி மனமாற்றம் கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எதுக்கும் நல்லா தெளிவா இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு லாயர் கிளம்பிடுறாரு. ஆட கடவுளே, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுற நம்ம ஹீரோ நடந்த எல்லா விஷயங்களையும் தன்னோட பிஏ கிட்ட சொல்ல, இந்த மாதிரி ஒரு சோதனை எதிரிக்கு கூட வந்துடக்கூடாது பாஸ். நீங்க ரொம்ப நாளா டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க பொண்ணை தான் நீங்க இத்தனை நாளா காதலிச்சிட்டு இருந்தீங்க. இது எவ்வளோ வியர்டா இருக்குன்னு பாத்தீங்களா? இந்த விஷயத்துக்காக ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? பேசாம நடந்த எல்லா உண்மைகளையும் ஹீரோயின் கிட்ட சொல்லிருங்கன்னு சொல்லவும், நான் எப்படி டிவோர்ஸ் பண்ணியே ஆகணுங்கிற குறிக்கோளோட இருந்தேனோ அதே மாதிரி தான் இப்ப ஹீரோயினுமே இருக்கா. ஸோ இந்த நேரத்தில் போய் நான் உண்மையை சொன்னால் கண்டிப்பாக அவள் ரொம்பவே கோவப்படுவா. இதனால பெரிய பிரச்சனைகள் வரக்கூட வாய்ப்புகள் இருக்கு. அதனால நான் இதை பொறுமையாக ஹேண்டில் பண்ண விரும்புகிறேன்னு ஹீரோ சொல்றதுனால, ஓகே என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. நீங்கள் எப்படி ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க, அதே மாதிரி ஹீரோயினை உங்களை லவ் பண்ண வச்சா மட்டும் போதும். அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக ஹீரோயின் அதை கேட்க மாட்டாங்க. தன்னோட காதலில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு சொல்ல, வாவ் இது கூட செம்ம ஐடியாவா இருக்கு. நீ சொல்றது மட்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, கண்டிப்பாக நான் உனக்கு நிறையவே போனஸ் இன்க்ரிமெண்ட்லாம் தரேன்னு ஹீரோ சொல்றதுனால, உடனே பிஏ ஹீரோயினை மீட் பண்ணி, நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதுக்கு நீங்களுமே எங்க கூட வரணும்னு சொல்ல, பொதுவா மீட்டிங்க்கு ஹீரோவும் நீங்களும் தானே போவீங்க, அப்புறம் எதுக்கு நானு ஹீரோயின் குறுக்க கேள்வி கேட்கிறா. பிகாஸ் உங்களால தானே நம்ம கம்பெனி ரீசெண்டா நிறையவே அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கறதுக்காக தான் இந்த மீட்டிங்னு சொல்றதுனால ஹீரோயினுமே கிளம்பி ஹீரோ கூட போறாங்க. தென் பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போன இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ரூம் கிடைச்சிருது. ப்ளஸ் பிஏவுமே பயங்கரமான அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறதுனால அங்கே ஏதோ வெட்டிங் நைட்டுக்கு ரெடி பண்ண மாதிரி ஒரே ஃப்ளவர் டெக்கரேஷன் தான். ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுற நம்ம ஹீரோயின், இதுக்கப்புறம் என்னால் இங்கே இருக்க முடியாது, எனக்கு ரூம் கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, நான் ரிசப்ஷனில் ஒரு ஓரமாக போய் தூங்கிக்கிறேன்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறா. ஆனால் அந்த ஹோட்டல் எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஹீரோயின் ஹனிமூனுக்கு வந்திருக்காங்க போல நினச்சிக்கிட்டு ரூமை லாக் பண்ணிடுறாங்க. இது ரொம்பவே ப்ரீமியரான ஹோட்டலுங்கிறதுனால கண்டிப்பாக நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே தூங்கிக்கோ, எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலான்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினால இதை ஏத்துக்க முடியல. ரொம்பவே பதட்டமா இருக்கும்போது ஷர்ட்டை அன்பட்டன் பண்ற நம்ம ஹீரோ பக்கத்துல வரவும் பயந்து போயிடுற ஹீரோயின், இப்போ நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க, ஒன்றும் இல்லை நான் குளிச்சுட்டு வரேன், அது வரைக்கும் நீ இங்கேயே பத்திரமான்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. தென் ஹீரோயினுமே குளிச்சுட்டு வராங்க. சரி பாப்பா நீ நல்லா பெட்ல தூங்கி ரெஸ்ட் எடு, நான் கீழே படுத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, வாவ் நான் நினைச்சதை விட சித்தப்பா ரொம்பவே நல்லவரா இருக்கான்னு சொல்லி அவங்க மனசுல ஒரு நல்ல அபிப்பிராயம் கிரியேட் ஆகுது. ஆனா என்ன, புது இடங்கிறதுனால 2 பேருக்குமே தூக்கம் வரல. ஸோ நம்ம ஹீரோயின், எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, ஸோ நம்ம சில பல ட்ரிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாமா, கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும், பட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லவும், ஹீரோயின் ஏதோ ரொமான்டிக்காக ட்ரை பண்ணுறா போல நினச்சிக்கிற நம்ம ஹீரோ, இதெல்லாம் தப்பு தான், பட் என்னோட காதலிக்கு தேவைப்பட்டா நான் என்ன வேணாலும் செய்ய ரெடியாக இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆயுத்தமாகறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் ஜாய்ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து, நாம் இப்போ இதை விளையாட ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக கொஞ்ச நேரத்திலேயே கண்ணெல்லாம் செவந்து போய் டயர்டாகி தூங்கிடலான்னு சொல்லவும், அடி பாவி இதுக்கு தான் இவ்வளோ சீனானு வேற வழி இல்லாமல் நம்ம ஹீரோவுமே சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிற பிஏ ஹீரோயின்குள்ள ரொமான்ஸ் ஆரம்பிச்சிருச்சு போல நினச்சிக்கிட்டு இந்த விஷயத்த தாத்தாக்கு சொல்லவும், பாஸ் அப்புறம் என்ன, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு கொள்ளு பேரம் வர போகிறான், ஒரே பிஸியாகிடுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லவும், தாத்தாவுமே நடக்காத விஷயத்துக்காக ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கட் பண்ணா மீட்டிங்லாம் முடிச்சுட்டு நம்ம ஆளுங்க 2 பேரும் வெளியில வரும்போது தான் நம்ம ஹீரோயின் பல வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட கிளாஸ்மேட்டை மீட் பண்றாங்க. இவருமே ஹீரோயின் கூட சேர்ந்து ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்ததுனால நம்ம சுப்பீரியர் மேடம் எப்படி இருக்காங்கன்னு கேட்க, யா ஃபைன் நல்லா இருக்காங்க, ஃபாரினுக்கு போய் படிச்சு செட்டில் ஆன உடனே இப்போ திரும்ப பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்கன்னு ஹீரோயின் சொல்றதுனால, நானுமே அவங்களையும் உன்னையும் பார்க்கறதுக்காக தான் அப்ராட்லேருந்து திரும்ப வந்தேன், வா நம்ம ஒன்னா போலான்னு கூப்பிட, செம்ம கடுப்பாகிடுற நம்ம ஹீரோ என்னை தாண்டி ஹீரோயின் எங்கேயும் வரமாட்டான்னு சொல்லவும், ஆமா நான் இவர்கிட்ட தான் வேலை பார்க்குறேன், இப்போ கூட நாங்கள் 2 பேரும் பிஸ்னஸ் மீட்டிங்காக தான் வந்திருக்கோன்னு ஹீரோயின் சொல்லவும், ஓகே நோ ப்ராப்ளம், நான் வேணும்னா உனக்காக வெயிட் பண்ணுறேன், மீட்டிங்கை முடிச்சுட்டு சொல்லு, ஒன்னா சேர்ந்து போலான்னு அவன் கூப்பிடுறான்.
அப்படிலாம் என்னோட எம்ப்ளாயை உன்னை நம்பி அனுப்பிட முடியாது, நானும் தான் வருவேன்னு சொல்லி நம்ம ஹீரோ, அந்த பையன், ஹீரோயின் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து ஆர்ஃபனேஜ்க்கு போகிறாங்க. ஹீரோயின் பக்கத்தில் அவன் வந்து உட்கார்றதுனால போய் முன்னால் உட்காரடான்னு ஹீரோ சொல்ல, நான் பல நாட்களுக்கு அப்புறம் ஹீரோயினை பார்க்குறேன், ஸோ நாங்கள் நிறையவே பேசுவோம், அதனால நீ போய் முன்னால் உட்காருன்னு அவன் சொல்லவும், முடியாதுன்னு 2 பேருமே மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறத பார்த்து ஆணியே பிடுங்க வேணாம், நானே போய் முன்னால் உட்காருன்னு ஹீரோயின் கிளம்புறா. ஆனால் இவனுங்க 2 பேரும் விடாமல் தடுத்துடுறானுங்க. இது எதுவும் தெரியாம என்னங்க பாஸ் பிளான் எல்லாம் சக்சஸ் ஆச்சான்னு பிஏ கேட்க ஹீரோவால எதுவும் சொல்ல முடியல. பின்னால நம்ம ஹீரோயின் ஆலன் கூட வரதை பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னே புரியாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறான் நம்ம ஹீரோயின். நானும் ஆலனும் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து வெளியில போலான் இருக்கோம், இப்போ எனக்கு எந்த வேலையும் இல்ல, சோ நான் போயிட்டு வரேன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. என்னங்க பாஸ் நடக்குதுங்க, உங்களால வேற ஒருத்தன் உஷார் பண்ணிட்டு போறான்னு பிஏ கேட்க அவங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான்னு ஹீரோ சொல்ல, இன்னும் ஏன் இப்படி கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு பொழைச்சிக்க முயற்சி பண்ணுங்க பாஸ்னு பிஏ சொல்லவும், பாவம் நம்ம ஹீரோ தான் காதலிக்கிற பொண்ணு வேற ஒரு பையன் கூட போறத பார்த்து ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு. விடுங்க பாஸ், என்கிட்ட வேற ஐடியா இருக்குன்னு சொல்லி 30 நாளில் நாம் காதலிக்கும் பொண்ணை உஷார் பண்ணுவது எப்படிங்கிற புக்ஸ் எல்லாம் பிஏ வாங்கி கொடுக்கவும், நம்ம ஹீரோ ஏதோ எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி நைட்டு ஃபுல்லா கண் விழிச்சு படிச்சுட்டு காலையில நல்லா அசந்து தூங்கிடுறாரு. என்னங்க பாஸ் புதுசா ஏதாவது பெர்ஃப்யூமை கண்டுபிடிக்கிறதுக்காக தீவிரமா ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க போலன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த புக்கை எடுத்து பார்த்துட்டு, என்ன ட்ராக் வேற எங்கேயோ போற மாதிரி தெரியுது, என்ன ஏதாவது பொண்ணை காதலிக்கிறீங்களான்னு கேட்க, நம்மால சமாளிக்கிறதுக்காக இல்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் லவ் பண்றான், ஸோ அவனுக்கு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் நான் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லவும், என்னை பார்த்தா என்ன லூசு மாதிரி இருக்கா, இதை கூட புரிஞ்சுக்கலனா நான்லாம் பொண்ணே கிடையாது, சரி அவங்க யாருன்னு சொல்லுங்க, உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன்னு ஹீரோயின் சொல்ல, அடி பாவி அந்த பொண்ணே நீதான், அப்புறம் எப்படி ஒன்ன உஷார் பண்ண உன்கிட்டயே உதவி கேட்க முடியும்னு ஹீரோ மனசுக்குள்ள புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. தென் ஆஃபீஸுக்கு வந்ததும் நம்ம ஹீரோயினுக்காக ஆலன் சாப்பாடு எடுத்துட்டு வந்து தரதை பார்த்து நம்ம ஹீரோவுமே இதை சாப்பிடுன்னு சொல்றான். நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தேன், ஸோ என்னோட சாப்பாடை தான் ஹீரோயின் சாப்பிடணும்னு ஆலன் சொல்ல, யாரு ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்தா என்ன, ஆனா யாரோட ஃபுட்ல நிறையவே புரோட்டீன் ஃபைபர்லாம் இருக்கோ, நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமா இருக்கோ அவங்க ஃபுட்டை தான் சாப்பிடணும்னு ஹீரோ சண்டை போடுறான். சரி நீங்க 2 பேரும் இப்படி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க, நான் 2 சாப்பாடையும் சாப்பிடுறேன்னு சொல்லி ஹீரோயின் வெளியில துரத்தி விட்டுடுறாங்க. ஆனா ஹீரோ விடாம, இதுக்கப்புறம் நீ ஹீரோயின் பக்கத்துல நெருங்க கூடாது, ஒழுங்கா இங்க இருந்து போன்னு சொல்ல, ஹீரோயின் எனக்கு சொந்தம், நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தோங்கிறதுனால அவகிட்ட பேசுறதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்குன்னு ஆலன் டிஃபென்ஸ் பண்றான். நீங்க அப்ப எப்படி வேணா இருந்திருக்கலாம், பட் இப்ப ஹீரோயின் என் கம்பெனி எம்ப்ளாய், ஸோ ஒர்க் டைம்ல நீ இந்த மாதிரி ஆஃபீஸுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஆலன் மறந்து வச்சுட்டு வந்த கார்கியை எடுத்துட்டு வர நம்ம ஹீரோவும் அவனும் இப்படி சண்டை போடுறத பார்த்து, இப்படிலாம் மாத்தி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் உங்க கூட பேசவே மாட்டேன்னு சொல்லி 2 பேரையும் சமாதானம் பண்ணி விலக்கி வச்சிடுறா. ஓகே இப்போ நீ ரொம்பவே பிஸியா இருக்கிறதுனால ஈவினிங் நாம மீட் பண்ணலாம், நான் உன்னை ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஆலன் கிளம்பிடுறான். ரொம்பவே ஜலசாகிடுற நம்ம ஹீரோ ஆலனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பிஏவை கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. அங்க அவன் ஹீரோயினுக்கு வெட்டிங் ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் பண்றான். அவ்வளோதான், நம்ம ஆளுக்கா கோவம் தாங்கல. பாஸ் அவசரப்படாதீங்க, தயவு செஞ்சு அமைதியா இருங்க, எதுவா இருந்தாலும் பொறுமையா பாத்துக்கலான்னு சொல்லி பிஏ தடுத்துடுறாரு. நான் உன்னை சின்ன வயசுல இருந்தே காதலிச்சிட்டு இருந்ததுனால ஃபியூச்சர்ல நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி உனக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு படிச்சு ஃபாரினுக்கு போய் இப்ப கை நிறைய சேலரி வாங்கிட்டு இருக்கேன். இப்போ என்னால் உனக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்க முடியும், ஸோ தயவு செஞ்சு என்னோட காதலை ஏற்றுக்கோன்னு ஆலன் ப்ரப்போஸ் பண்ணுறான். பாவம் என்ன ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கும்போது சுற்றி உட்கார்ந்துருக்க பொதுமக்கள்லாம் அவரோட காதலை ஏற்றுக்கோங்க, அவரை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கரகோஷம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோக்கா வயிற்றுல நெருப்பு பறக்க ஆரம்பிச்சிடுது. ஆனால் நம்ம ஹீரோயின், நான் உன்னை சின்ன வயசுல இருந்தே என்னோட பிரதர் மாதிரி பார்த்ததுனால இப்போ உன் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரலை, உன்னை ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காக இப்படி சொல்லலை, பட் எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, ஸோ கண்டிப்பாக உன்னோட ப்ரப்போசலை உன்னோட காதலை என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. என்னதான் இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாலும் எங்க ஹீரோயினை மிஸ் பண்ணிடுவோமோங்கிற பயத்துல தன்னோட தாத்தா கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி புலம்பவும், இனி ஒன்று நம்பிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, அப்புறம் என்னால் கடைசி வரை கொள்ளு பேர பசங்களை பார்க்க முடியாம போயிடும், இதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான மினியை வர வைக்கிறாங்க. ஆக்சுவலாக மினிங்கிற அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேலே பயங்கரமான க்ரஷ் இருக்கும். ஸோ மினி ஹீரோ கூட பேசுகிறத பார்த்தா ஹீரோயின் ஜெலஸாகி தான் மனசுக்குள்ளே இருக்கிற காதலை வெளிப்படுத்திடுவாங்கிற நம்பிக்கையில் தான் தாத்தா இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாரு. ஆனால் இப்போ அவங்களுக்கு நம்ம ஹீரோ மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் வயசாகிட்டே போயிட்டு இருக்கிறதுனால யாரையாவது மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற கட்டாயத்தினால ஹீரோக்கு ட்ரை பண்ணுறா. இதை அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் எல்லாம் நோட் பண்ணி
ஹீரோவும் மினியும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருந்ததுனால நம்ம ஹீரோக்கு அவங்க மேல பயங்கரமான க்ரஷ் இருக்கு. அதனாலதான் அவங்களையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காருன்னு சொல்றத கேட்டுடுற ஹீரோயின், ஓ அப்போ மினியை உஷார் பண்றதுக்காக தான் நம்ம ஹீரோ அன்னைக்கு அந்த புக்கை படிச்சாரா? சூப்பர். என்ன இருந்தாலும் நமக்கு நிறையவே உதவி பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க 2 பேரையும் நாம சேர்த்து வைக்கலான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் டைரக்டாவே மினி கிட்ட போய், நீங்க எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க, உங்களுக்கும் ஹீரோக்கும் மேட்ச் பண்ணி வச்சு சீக்கிரமா கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்ல, ஆனா அந்த மடம் ஆகாட்டி கந்த மடம்னு சொல்லி இந்த மினியுமே ஒத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா ஒரு சிஸ்டர்ஸ் மாதிரி பழக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன இது தாத்தா போட்ட பிளான்லாம் பாலா போயிடும் போல. நிம்மியை வச்சு ஹீரோயினை ஏன் கூட சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா அவளுங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாளுங்க. இப்படியே போயிட்டு இருந்தா அப்புறம் தாத்தா சொன்ன மாதிரி கடைசி வரை அவரால் கொள்ளு பேர பசங்களை பார்க்க முடியாமலே போயிடும்னு ஹீரோ புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் நிம்மிக்கு நிறையவே ஹோப் கொடுத்து ஹீரோவை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறதுனால திரும்ப அவளுக்கு க்ரஷ் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ அவளே போய் டைரக்டா ஹீரோ கிட்ட தன்னோட காதலை கன்வே பண்ணலான்னு ட்ரை பண்றா. ஆனா அதுக்குள்ள நம்ம ஆளு, இங்க பாரு உன் மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது, ஹீரோயினை உஷார் பண்றதுக்காக தான் தாத்தா இப்படி ஒரு பிளான் போட்டாருங்கிறது உனக்கே தெரியும். ஸோ நீ தேவையில்லாம மனசுல எந்த ஆசைகளையும் வளர்த்துக்காதன்னு சொல்ல, அப்பா இந்த வாழ்க்கை நீ சொல்லிட்டீல, இது போதும் எனக்கு. உண்மையா எனக்குமே உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, போனா போது பாவம் ஹீரோயின் ஆசைப்படுறாங்கிறதுனால தான் உன்கிட்ட நான் பேசினேன். ஸோ இதுக்கப்புறம் நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம், உன்னையும் ஹீரோயினையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு நிம்மி களத்துல இறங்குறா. இது எதுவும் தெரியாம நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வர நம்ம ஆலன், நீ என்ன ரிஜெக்ட் பண்ணதுனால நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு ஆகிராது, என்னைக்குமே உனக்கு சப்போர்ட்டா உனக்கு துணையா நான் இருப்பேன், உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் தாராளமா என்கிட்ட கேளு, கண்டிப்பா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை மறக்க மாட்டேன்னு ரொம்ப பாசிட்டிவா பேசுறதுனால ஹீரோயினுமே திரும்ப அவங்க கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டா பழக ஆரம்பிச்சிடுறாங்க. பட் ஆலனை பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிடுற நிம்மி, எனக்கு ஹீரோ வேணாம், ஆலன் தான் வேணும், இதுக்கப்புறம் நீ என்னோட நாத்தனார், ஸோ உனக்கு நான் ஒரு நல்ல அண்ணியா இருக்கணும்னா எப்படியாவது ஆலன் கூட என்ன கமிட் ஆக்கி விட்டுருன்னு சொல்லவும் ஹீரோயினுமே ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. ஸோ நம்ம நிம்மிக்கும் ஆலனுக்கும் நடுவில் ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகுது. ஆனால் நம்ம ஹீரோயின் எதுக்காக ஹீரோ நிம்மியை ரிஜெக்ட் பண்ணாரு, வேற யாரையாவது காதலிக்கிறாரான்னு சொல்லி பயங்கரமா யோசிக்கும் போதுதான் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ஸை கொடுக்கறதுக்காக போயிருந்த நம்ம பிஏ கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போகும்போது கரெக்டா ஹீரோ தடுத்து நிறுத்திடுறாரு. இதெல்லாம் தூரத்துல இருந்து பாக்குற நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேருக்கு நடுவில் ப்ரோமான்ஸ் நடக்குது போல நினச்சிக்கிட்டு, ஓ இதானா விஷயம் பாஸ், இந்த விஷயத்த நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், கண்டிப்பா என்னால் முடிஞ்ச வர உங்க 2 பேரோட காதலுக்கு நான் சப்போர்ட்டிவா இருப்பேன்னு சொல்ல, ஆடி பாவி என்ன பார்த்தா உனக்கு என்ன கேம் மாதிரி இருக்கா, நான் ஒன்றும் அந்த மாதிரி பர்சன் கிடையாது, உண்மையாவே நான் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னு சொல்லி ஹீரோயினை பச்சைக்குன்னு கிஸ் பண்ணிடுறாரு. ஆத்தாடியாத்தோ, அப்ப இத்தனை நாளா ஹீரோ நம்மள தான் லவ் பண்ணிட்டு இருந்தாருங்கிறத புரிஞ்சுக்கிற ஹீரோயின் உடனே விஷயத்த நிம்மி கிட்ட சொல்லி ஐடியா கேட்குறா. எல்லாம் ஓகே தான், பட் ஹீரோ உன்னை விட வயசுல கொஞ்சம் பெரியவரா இருக்காரு, உனக்கு இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்க, காதல்ல வயசா முக்கியம், எனக்கு ஹீரோவை பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது, பட் நான் ஆல்ரெடி மேரேஜுங்கிறதுனால தான் அவர் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன், மற்றபடி ஹீரோ மாதிரி ஒரு நல்ல பர்சனை எந்த பொண்ணு தான் வேணான்னு சொல்லுவான்னு ஹீரோயின் கேட்க, அப்புறம் என்ன எந்த பிரச்சனையும் இல்லை, நீ உடனே உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்டே இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லாம ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா ஒன்னா சேர்ந்து வாழுங்கன்னு நிம்மி ஐடியா தரா. ஸோ ஹீரோயினுமே தாத்தாக்கு கால் பண்ணி எனக்கு உடனே டிவோர்ஸ் வேணும்னு கேட்க, மிரண்டு போயிடுற நம்ம ஹீரோ ஏதாவது சொல்லி சமாளிங்கன்னு கெஞ்சுறதுனால, சாரி பாப்பா என்னோட பேரனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால 3 மாசத்துக்கு அவனால எந்த வேலையும் பார்க்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, ஸோ உனக்கு டிவோர்ஸ் வேணும்னா கொஞ்சம் நாட்கள் வெயிட் பண்ணுன்னு தாத்தா சொல்ல, மனசு கேட்காத நம்ம ஹீரோயின் என்ன இருந்தாலும் நம்மளை கட்டின புருஷன் இப்ப ஆக்சிடென்ட் ஆகி கஷ்டப்பட்டுட்டு இருக்கப்ப நம்ம போய் ஆறுதல் சொல்லலான்னு சொல்லி உடனே கிளம்பி தாத்தா வீட்டுக்கு வந்துடுறா. ஐயோ நீ தான் அவளோட எக்ஸ் ஹஸ்பண்டுங்கிற உண்மை தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா டென்ஷன் ஆகிடுவா, போய் எங்கேயாவது மறைஞ்சுக்கோன்னு சொல்லி நம்ம ஹீரோவை அனுப்பி வச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி தாத்தா ரொம்ப ரிலாக்ஸா பேசுறாரு. ஓகே உங்க பேரை எங்க, நான் போய் அவரை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வரேன்னு ஹீரோயின் கேட்க, வேண்டாம் டாக்டர் யாரையும் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அவனுக்கு இப்ப நல்ல ரெஸ்ட் தேவையான்னு தாத்தா சொல்ல, பரவாயில்ல நான் அவரை ஒரு தடவையாவது பார்க்கணும், ஒரு ஓரமா நின்று பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பெட்ரூமுக்கு போறாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ போர்வைக்குள்ள மறைஞ்சுக்கிறாரு. மிஸ்டர் கு, ஒரு வழியா நம்ம 2 பேரும் மீட் பண்ணிட்டோம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, நம்ம ஹீரோ என்னால் முடியல, ரொம்பவே டயர்டா இருக்கு, இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு சொல்றாரு. இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின், ஓகே நீங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறம் வந்து பார்க்குறேன்னு சொல்லி அங்கேயே நின்றுட்டு நடந்து போற மாதிரி ஆக்ஷன் காட்டுறாங்க. அப்பா தப்பிச்சோன்னு சொல்லி நம்ம ஹீரோ போர்வையை நகர்த்தினா நம்ம ஹீரோயின் குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறா. அவ்வளோதான், உண்மை தெரிஞ்சு போயிடுது. ஆட பாவி, நீ தான் கல்யாணத்தன்னைக்கு வராம எஸ்கேப் ஆன என்னோட புருஷனா, இத்தனை நாளா இந்த உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டியே,
உனக்கு என்ன என்னை பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி இருக்கா? பக்கத்தில் என்னை வச்சுக்கிட்டே டிவோர்ஸ் பண்ண போறேன்னு பூச்சாண்டி காட்டிட்டு இருந்த. எங்க இப்போ வாயை திறந்து சொல்ல பாப்போன்னு ஹீரோயின் கேட்டு திட்டுறாங்க. ஐயோ செல்லம், தயவு செஞ்சு தப்பா புரிஞ்சுக்காத. இதெல்லாமே ஒரு சின்ன மிஸ்டேக்னால நடந்தது. மற்றபடி நான் உன்னை ஆரம்பத்துலேருந்து இப்போ வர உண்மையாக காதலிச்சிட்டு இருக்கேன். ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாதேன்னு ஹீரோ கெஞ்சுறான். முடியாது, உனக்கு உண்மை தெரிஞ்சு போவே என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? எதுக்காக இத்தனை நாளாக மறைச்சி என்னை ஏமாத்தின? எனக்கும் தான் உன் மேலே காதல் இருந்தது. பட் எப்போ நீ என்னை ஏமாத்துனன்னு தெரிஞ்சதோ அப்போவே நான் உன்னை வெறுத்துட்டேன். நீ எனக்கு வேணான்னு சொல்லி கோச்சிக்கிட்டு ஹீரோயின் வீட்டை விட்டு போயிடுறாங்க. அப்புறம் எப்படியோ ஒரு வழியா நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு சமாளிச்சு காலில் விழாத குறையா ஹீரோயின் கிட்ட கெஞ்சி கூத்தாடி தன்னோட காதலை புரிய வச்சிடுறாரு. ஈவன் ஹீரோயினுமே போனா போதுன்னு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் என்ன, ஃபைனலாக டிவோர்ஸ் பண்ணுறதாண்ட நம்ம ஹீரோயினும் ஒன்றா சேர்ந்து முடிவெடுத்து ஊரறிய உலகறிய அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் ஹீரோயினோட ஆர்ஃபனேஜில் இருக்கிற டீச்சர் குழந்தைங்க எல்லாருக்கு முன்னிலையிலையும் ரொம்பவே ஹாப்பியாக மேரேஜ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த ட்ராமாவுமே ரொம்ப ஸ்வீட்டாக முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமாக அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.